ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, விட்ட இடத்துலேருந்து வர்றோம். அந்த பரீரா இதை போடுங்க. பரீராவை கட்டியிருந்தாங்க. பரீரா அடிமை பெண்ணா இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடிமை பெண்ணா இருந்தாங்க. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உரிமையிட்டாங்க. உரிமையிட்ட உடனே அந்த அம்மா இவருடைய மன வாழ்க்கையை முறிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுச்சு. முதல் அடிமை பெண்ணா இருந்ததுனால மனைவியா வாச்சிச்சு. இப்போ உரிமை கிடைச்சதுனால பவர் கூடிருச்சு. ஒவ்வொரு அடிமை பெண்ணும் உரிமை பெறும் பொழுது அந்த மன வாழ்க்கையை வைப்பதற்கும் முறிப்பதற்கும் உரிமை உண்டு, பசக செய்யறதுக்கு உரிமை உண்டு. அந்த அம்மா நான் இந்த வாழ்க்கையை நான் முடிக்க போறேன், என்னுடைய டைவர்ஸ் வாங்க போறேன் அப்படின்னு சொல்ல ஹஜ்ரத் முகைஸ் சொன்னாங்களா, வேண்டாமா சேர்ந்து வாழ்வோம். அந்த அம்மா இல்ல முடியாது, நான் பிரிஞ்சுதான் போறேன். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நீங்க சிபாரிசு பண்ணுங்களேன், அந்த பொம்பளை நிக்காஹ் முடிக்க போகுது, என் கூட சேர்ந்து வாழட்டும், என் மனைவி என்னோட சேர்த்து வைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூப்பிட்டு சொன்னாங்களா, பரீரா அவர் இந்த பாடுபடுறாரு, சேர்ந்து வாழ்ந்தா என்னன்னு கேட்டார். அந்த அம்மா கேட்டா, நாயகம் இது உங்களுடைய கட்டளையா ஆலோசனையா? நம்ம ஆலோசனை தான், வேண்டாம் நான் எதுக்கல, கட்டளையா இருந்தா எதுக்குறேன், ஆலோசனையா இருந்தா என்னுடைய இஷ்டத்துக்கு விட்டுருங்க, நீங்க கொடுத்த உரிமை தான் எனக்கு. ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த வடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்பொழுது மன வாழ்க்கையை வைக்கிறதுக்கும் முறிக்கிறதுக்கும் கொடுத்த உரிமை நீங்க கொடுத்ததுதான், அதை நான் பயன்படுத்துவேன். இப்படி ஒரு பக்கமா அங்கே அன்பு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் அன்பு இல்லாம இருந்தா முசீபத்தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனோடு சேர்ந்து வாழுங்கிறாங்க. ஆலோசனை நீங்கள் ஆலோசனை சொல்கிறீங்களா சட்டமாக சொல்கிறீங்களா கேட்குறாங்க. ஆலோசனான்னு சொல்கிறேன், இல்லை நான் சேர்ந்து வாழ மாட்டேன். சட்டன வகி நீங்களா தனிப்பட்ட முறையில் சொன்ன அப்படி பிரிக்கிறாங்க. அதை அவர் ஏற்றுக்கிறாரு, சொல்கிறார். அதில் ஆலோசனை ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்களை அவங்க ஒட்டகத்தில் போனதுனால இந்த நம்ம ஒட்டகத்தெலாம் போகிற சுன்னத்துன்னு யாரும் சொல்ல மாட்டோம். அவங்க சோறு தின்றதுனால ரொட்டி தின்றதுனால ரொட்டி தான் சாப்பிடணும்னு சொல்ல மாட்டோம். வகையில் உள்ளது வகை இல்லாத எப்படி பிரிக்கிறது? சாதாரண அறிவு இருந்தால் பிரித்து விடலாம். ஒரு மனிதருக்கு அவருடைய நிலைகள் பல நிலைகள் இருக்கும். மன்மோகன் சிங் சாப்பிட்றாரு, பிரதமராக சாப்பிட்டாரா மனுஷனாக சாப்பிட்டாரா? மனுஷன் முறையில் சாப்பிட்டாரு, பிரதமர் என்ற முறையில் சாப்பிடல நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம். ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாரு, பிரதமராக கையெழுத்து போட்டாருன்னு சொல்லுவோம். என்னவாக செய்கிறார் என்பது செயலை வைத்து அறியலாம். அதனால் அந்த ரசூல்லா செஞ்ச மாதிரியே காபிர்களும் செய்கிறாங்க, காபிர் செஞ்ச மாதிரியே ரசூல்லா செய்கிறாங்க. அதெல்லாம் வகையில் வழக்கத்தில் வர்றது. எல்லாம் அவங்களும் ஒட்டகத்தில் போனாங்க, ரசூல்லாவும் போனாங்க, நபி அவருக்கு முந்தியும் போனாங்க, நபி அவருக்கு பிந்தியும் போனாங்க. அதெல்லாம் பழக்கம். முந்தியும் ரொட்டி தான் சாப்பிட்டாங்க, பிந்தியும் ரொட்டி தான் சாப்பிட்டாங்க, வகைக்கு முன்னாடியும் சாப்பிட்டாங்க. இதெல்லாம் பழக்கம், இதெல்லாம் மார்க்கம் ஆகாதுன்னு நான் சொல்கிறேன். இதில் தவறு கிடையாது. இது தெளிவாக விழிவாக அந்த கேசட் போட்டார் இல்லையா, அதை முழுசானி கேட்டால் அவ்வளோ விளக்கம் அதில் இருக்கிறது. ஆன்லைன் பேஜைக்குள்ளே அவ்வளோ டீட்டெயில்ஸ் முழுசாக என்ன செய்கிறோம், விளக்கி இருக்கிறோம். இது ஒரு மேட்டரே கிடையாது. இதை போய் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாங்க. முதல்ல சொன்னோம், முதல் தலைப்புலையே வகி மட்டும்தான் மார்க்கம், அவ்வளோ ஆதாரத்தை காட்டிட்டோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் என்ற முறையில் வகி கோவப்பட்டது, பல விஷயங்கள் நடந்திருக்கல, தவறுகளும் இருக்கிறது. மனிதர் என்ற முறையில் இந்த மாதிரி சொன்ன ஆலோசனைகளும் இருக்கிறது. வகி அல்லாஹ்விலிருந்து வருதுங்கிற அடிப்படையில் சொன்னால் தான் அது மார்க்கம் ஆகும். இதில் எந்த தப்பும் கிடையாது. இந்த கருத்தை நீங்களும் கொண்டிருக்கிறீங்க, பரீரா ஹதீஸ் இருக்குது, பலரும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது ஒரு ஆய்வு. இதனால மார்க்கம் சொல்லி ஃப்ராடா பொய்யா சொல்லிட்டேன், ஆதரவு இல்லாமல் சொல்லிட்டேன், இட்டுக்கட்டி அவதூறு சொல்லிட்டேனா, அப்போ இதனால் இப்படி மார்க்கம் சொல்ல தகுதி இல்லாமல் போயிடும் என்பதற்கு கேட்குறேன். அவ்வளோதான், அதுக்கு பதில் அவ்வளோதான். தலைப்பில் என்னது, இந்த மசாயலுக்குள்ளே விளக்கிட்டு இருந்தால் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் முக்கால்வாசி எப்படி நிற்கிது, ஒன்றும் சொல்ல முடிய மாட்டேங்குது. சம்மந்தமில்லாத சொல்லி நேரம் போய்கிட்டு இருக்கிறது. அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த வரதட்சணை கேஸ் நானாக சொன்னேங்க, அக்கிஷ்ணன் என்னை போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல நீங்கள் சொன்னதுனால இந்த பசங்க போய் இப்படி சொன்னாங்கன்னு சொல்கிறேன். பேப்பரை கொண்டு போய் சொன்னாங்க. இதில் நான் உங்களை வரதட்சணையை இழுத்தேன், அப்படி இழுக்க மாட்டேன். அது மாதிரி பின்னாடி உள்ள இதுக்கு நான் இழுத்தேன். நீங்கள் கலீல்கிட்ட சொல்லி அவரையே தேவையில்லாமல் இழுக்கிறீங்க. நீ ஒரு விஷயம் சொல்லிட்டு போக வேண்டியதானே. நீங்கள் ஒன்று சொன்னால் தான் நான் ஒன்று சொல்லுவேன். இப்போ கூட மீசிங் இந்த அடிக்க வித்தியாசம் தெரியலன்னு சொன்னீங்க. இந்த உங்களுக்கு பின்னாடி தான் ஒரு ஆளுக்கு தெரியலன்னு நான் சொல்லத்தான் செய்வேன். பின்னாடி வர தெரியல. அப்போ நீங்கள் ஒன்று சொல்வதாக இருந்தால் உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்து நீங்கள் சொல்லணும். உங்கள்கிட்ட இருக்கிற ஒன்றையே நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் அப்போ நீங்கள் ஒரு நோக்கத்தில் சொல்கிறீங்க. அதுக்கு இதெல்லாம் உதாரணத்துக்காக இடக்கு முடக்க அவங்க சொன்னால் நம்ம ஒரு இடக்கு முடக்க போடத்தானே செய்வோம். வேற ஒன்று நானாவெல்லாம் இழுக்கவே இல்லை. அவர் நான் சொன்ன எல்லா சில விஷயங்களில் ஒரு அன்பார்லிமெண்டான உதாரணங்கள் சிலலாம் நானும் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் சொன்னதுக்கு பதிலாக தான் சொல்லியிருப்பேன். நானாக சொன்னதுக்கு பதில் சொல்லலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. லாயுஹிபில்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ இல்லாமல் நுலிம. பாதிக்கப்பட்டவனுக்கு அநியா தப்பாக தீய சொல்லை பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. அல்லாஹ் அதை அனுமதிக்கிறான். அதை நான் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னும் இந்த தாடி விஷயத்துக்கு வர்றேன். தாடி விஷயமாக சொன்னார்ல, அது வேணுமா வேணாமான்னு நம்ம ஆய்வு செய்யத்தான் போகிறோம்.
அது சம்மந்தமாக மசூரா பண்ணத்தான் போகிறோம். ஆனாலும் ஆய்வு ஒப்பந்தத்தில் சேர்த்துக்கிறோம் செய்வோம். இருக்கா என்ன 99 இருக்காங்க, இருக்கா தாடி இருந்தால் இருக்கட்டும், இல்லாட்டி சேர்த்துருவோம். இந்த இடைவெளியில் இன்னொன்று தகவல் சொல்லிக்கிறேன். இந்த விவாதம் முடியும் போது உங்களுக்கு நாங்கள் ஒன்று அறிவிக்கணும் ஒப்பந்த பிரகாரம். அடுத்த தலைப்பு எங்கே, எத்தனை நாள், எந்த ஊர்லேருந்து அறிவிக்கணும். இந்த பிரேக் அவுட்டும் நாங்கள் பேசி அதுவும் முடிவு செய்ய வேண்டி இருக்கிறது. அதில் வேணால் இந்த தாடி தலைப்பு என்னென்னலாம் 99 இல்லாமல் இருக்கிறதோ, நீங்கள் கருத்து வேறுபாடாக சொன்னார், பன்றி தோல், அந்த விஷயங்கள் எதெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் சேர்த்துக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது உங்களுக்கு இந்த அடுத்த அறிவிக்கும் உங்களுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் மதுஹப் கிதாபில் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ அம்ம தூளு ஹனபி கிதாப்லையே இதா ஃபஹுஷ ஃபஹு ஹிலாஃபு ஜீனா, நீளங்கிறது ரொம்ப பெருசாக போச்சுன்னு சொன்னால் அது ஜீனத்துக்கு மாற்றமானது. அல்ல நம்மளை ஜீனத்தாக இருக்க சொல்கிறான், பெருசாக தாடி இருக்கக்கூடாதுங்கிற கருத்தும் மதுஹபுள்ளே இருக்குது, ஹனபி மதுஹபுக்குள்ளே இருக்குது. ஒரு தகவலுக்காக வேண்டி என்ன செய்கிறேன், அதையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அதுக்காக சொல்லிட்டேன். அடுத்து இன்னொன்று விஷயத்தை சொல்கிறேன். இப்போ ஒரு என்னை பற்றி அவர் என்ன செய்கிறார், பொதுவாக ஒரு கொள்கை வச்சுருக்காரு, எந்த ஒரு மனிதனையும் அவனை காஃபிர்னு சொல்லக்கூடாது, அந்த செயலை குஃபுர்னு சொல்லலாம். எந்த ஒரு மனிதன் என்ன செய்யக்கூடாது, இவன் இப்னு அரபி கூட சொல்லக்கூடாதுன்ட்டார், இப்னு அரபி கூட சொல்லக்கூடாது போடுங்க, எந்த ஒரு மனிதனையும் காஃபிர் என்று சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். சரி, இது அவருடைய கொள்கையாக இருந்தால் அது வரவேற்கலாம், அப்படி இருக்கட்டும். ஆனால் சொன்ன முதல் கேளுங்க, முதல்ல ரெடியாக இருந்துக்குங்க. நல்ல எண்ணத்தை உருவாக்க வேண்டும் மக்களுடைய கருத்துகளுக்கு மத்தியில். இதை விட்டு போட்டு சண்டை போட்டு அவனை நீ காபிரு உன்னை அவன் காபிரு, 2 பேரும் ஜன்னமுக்கு போயிட்டா ஜன்னத்துக்கு யாரு போறது, யாருதான் போறது, எல்லாரும் சேர்ந்து இங்க போயிட்டோம்னா சகோதரர்களே மோசமான கருத்து. இதுல எனக்கு உடன்பாடே கிடையாது, எல்லாரையும் முஸ்லிம். அதனால் அதே நேரத்தில் இந்த ஆளுகளை முஸ்லீம் எப்படி சொல்றது, நான் பல வருஷத்துக்கு முன்னால கடை நல்லூர்ல நினைக்கிறேன், அப்பவே அறிவிப்பு கொடுத்து இவர் நம்ம லிஸ்ட்ல இல்ல. அதான் இவர் எப்படி அண்ணே முஸ்லிம்களுடைய அண்ணே முஸ்லிம் லிஸ்ட்ல இல்ல, லிஸ்ட்ல கிடையாது, நான் அப்பவே சொன்னேன். சரி, இப்னு அரபி மாதிரி அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செஞ்சானே அவனை கூட முஸ்லீம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பிஜே சொல்லுவேன். யாரை சொல்லுவேன்? பிஜேயை நான் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லுவேன். அன்னைக்கே சொல்லிட்டேன், அதான் ஆரம்பத்திலே கொள்கண்டார் இல்லை, அன்னைக்கே முஸ்லீம் லிஸ்ட்டில் இல்லை. இவர் எப்படி முஸ்லீம் லிஸ்ட்டில் இருப்பார்? அப்போ யாரையும் முஸ்லீம்னு சொல்ல மாட்டீங்கன்னா என்னையை மட்டும் சொல்லுவீங்கன்னா அது நோய் இல்லாமல் வேற என்ன? பாரதூரமான கடுங்குற்றம், பெருங்குற்றம், அல்லாஹ்வுக்கு எதிரான குற்றம் எல்லாம் சொன்னால் ஆமாம் தப்பு, கொடுங்குற்றம், குஃப்ரில் சேர்க்கக்கூடிய குற்றம் என்றெல்லாம் சொன்ன ஒரு ஆளையும் காஃபிர் என்று சொல்ல மாட்டீர்கள். இந்த ஒரு மனிதனை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் காஃபிர் என்று சொல்வீர்கள் என்றால் அதுக்கு பேர் என்ன? இந்த மாதிரி சொந்த காழ்ப்புணர்ச்சியில் அலையக்கூடிய ஒரு மார்க்கம் சொல்ல தகுதியானவரா? சரி, அதுலையாச்சும் உறுதியான தொலைணுமா இல்லையா? பிஜே காஃபிர் தான் சொல்லுங்க. அதை பேசுகிற கவனிங்க. மேடை போட்டு நீங்கள் நானும் திட்டி பார்க்கலாம். நான் என்னைக்கா போட்டியில் வந்தேனா? சிபாபுல் முஸ்லிமி ஃபிஸ்குன் வ கைத்தாலுஹு குஃப்ருன், ஒரு மூமினை ஏசுவது மிக பெரும் குற்றம், அவனை கொலை மாபாதகம், குஃபுர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னமும் உங்களை நாம் மூமினாக நினைக்கிறோம். உண்மை எப்படி அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். இவர் அதில் சொல்லும்போது சொல்கிறார், சகோதரர்களே, மூமினா நினைக்கிறாரா? அல்லாட்ட ஒரு மூமினா நினைக்கிறவரு காஃபின்னு சொல்லலாமா? முஸ்லீம் இல்லைன்னு சொல்லலாமா? மேடை போட்டு அப்போ என்னென்னா இவருக்கு எந்த ஒரு நிலை கொள்கை ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம விஷயத்தில் எப்படி வேண்டாலும் பிறண்டு பேசுவார். நான் சொல்வது சரியாக இருந்தால் கூட அதை தவறாக்க என்னென்னலாம் செய்யலாம், அதான் விஷயம். அவர் சொல்வது தவறாக இருந்தாலும் மற்றவர்கள் நீங்கள்லாம் தவறை சுட்டிக்கானா கண்டிப்பாக திருந்தி கொள்வார். பிஜே சுட்டிக்கானா திருந்த மாட்டார். மேட்ரு என்னன்னு கேட்டால் நீங்கள் ஏதாவது தவறாக அப்படியா தவறா ஏற்றுக்கிறேன் பாண்டுவார். பிஜே சொன்னால் மட்டும் ஏற்றுக்கிறேன். அது ஒரு என்னன்னா இது ஒரு வகை, அவர் கொஞ்சம் மிகைப்படுத்தி நான் சொல்லலை. நிச்சயமாக இது மாதிரியான ஒரு தன்மை ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தில் அவனுடைய மனநிலையை பாதித்து விடும். இது எல்லாத்தையும் அதே நிலைப்பாடு எடுக்கணும். ஒரு நிலையினா ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு விஷயத்துக்கு மட்டும் தனி பார்வை, தனி சிந்தனை, தனி முடிவு, தனியான பேச்சு ஒருவருக்கு இருக்குமையானால் அது அப்படி நீடிப்பது, இது ஒரு துவக்கமாக சொல்லுகிறார்கள், அப்படி நீடிப்பது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதையும் நான் ஒரு நல்ல ஒரு அறிவுரையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தமாசுக்கு சொல்லலை, நாங்களும் இந்த மனோதத்துவ அடிப்படையில் எங்கள் அலுவலகத்தில் வைத்து நூற்றுக்கணக்கான பேர் கவுன்சிலிங் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் அந்த மனோதத்துவம் டாக்டர்களாக இல்லாட்டாலும் தெரியும்.
டாக்டர்களை என்னிடத்தில் அனுப்பி வைப்பார்கள் கவுன்சிலிங் கொடுப்பதற்காக வேண்டி. நானும் கலீல் ரசூல் கவுன்சிலிங் கொடுத்து செய்வோம். எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் அறிந்து கொண்ட வகையில் இந்த மனோதத்துவத்துக்குன்னு மனோ நோய்க்குன்னு சில அறிகுறிகள் இருக்குதுங்க. அந்த மாதிரியான அறிகுறியில் ஒன்று என்னென்னு கேட்டால், ஒரு விஷயத்துக்கு மட்டும் தனிப்பார்வை, மற்றதுக்கெல்லாம் வேறு பார்வை. எதை எடுத்தாலும் அப்படி இருக்க. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? ஈகாப்பில் பார்த்தா நான் ஈகாப்புக்கு அர்த்தமே தப்பு, அபு ஹனீஃபா அதை செஞ்ச அது அவர் செஞ்சு நீ ஏன் செஞ்ச அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. யாரையும் காஃபிர்னு சொல்ல மாட்டேன், உன்னை மட்டும் சொல்லுவேன். அது வேறு, உன்னை மட்டும் சொல்லிக்கிறேன். உனக்கு மேலே பெரிய பாவம் செஞ்சாலும் செய்ய மாட்டேன்னா இது வந்து ஒரு கரெக்டான அந்த ஷார்ப்பாக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தமாகுமா? அப்போ இந்த மாதிரியாக உள்ளவர்கள் வந்து மார்க்கம் சொல்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்ததான் என்னென்னு கேட்டால், இன்னொரு கருத்தை நான் இடையில விட்டுட்டேன். ஒரு விஞ்ஞானம் தான் இவங்களுக்கு அளவுகோல், விஞ்ஞானத்தை தான் ஏற்றுக்குருவாங்க. அதுக்கு தான் நான் உதாரணம் காட்டினேன், நிறைய விஷயங்களை. ஒரு என்ன உதாரணம் காட்டினேன், பிறை விஷயத்தை நிறைய காட்டினேன். என்ன மேட்டர்ன்னு கேட்டால், திருக்குரானில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் வந்து அன்றைக்கெல்லாம் கண்டுபிடிக்கப்படாமல் வானம் கூரைன்னு ஒரு வரியை சொல்லிட்டு போயிட்டார். நான் எவ்வளோ விவரமாக வானம் கூரையாக இருக்குது, என்னென்ன வகையிலெல்லாம் வானம் கூரையாக இருக்குது, வானம்ங்கிறது அங்கிருந்து என்னென்னத்தையெல்லாம் தடுக்கிறது, கூரைன்னு எல்லாம் சும்மா சொல்லியிருக்கிறான், அது கடவுள் வார்த்தை தான் என்பதற்காக வேண்டி அவ்வளோ அடுக்கடுக்கான ப்ரூஃப்களை சொல்லி முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு பாருங்கள் முன்னறிவிப்பாக இந்த வேதம் சொல்லியிருக்கிறது. இது மனுஷன் சொல்ல முடியாது, இது கடவுள் தான் சொல்லியிருக்கிறான். தனித்து விளங்கும் இஸ்லாம்னு 30 நாள் இந்த தலைப்பை நெஞ்சிருக்கிறேன். ஒவ்வொரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு எவ்வளோ பெரிய அறிவியல் இன்றைக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி 2 கடல்களுக்குள்ள திரை இருக்குங்கிறாங்க. அன்னைக்குள்ள சகாபாக்கெல்லாம் விளங்கியிருக்காது. கடலில் போய்கிட்டு பார்க்காதவங்க வார்த்தை பை மிஸ்டேக்காக வந்திருக்குது. அது ஒன்று தான் தவறு. அதில் அது ஒன்றும் அது வாய் தவறி வரக்கூடிய விஷயம், அதில் திட்டமிட்ட ஒன்றும் கிடையாது. ஆனால் கடலுக்குள்ளே போய்கிட்டு 2 திரை இருக்குன்ற அந்த சொல்ல முடியுமா? அன்னைக்குள்ளே யாருக்காவது மூழ்கி போனால் கூட சொல்ல முடியுமா? இன்றைக்கி கடல் ஆய்வு செஞ்சு கடலில் 2 கடலுக்கு மத்தியில் தடை இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, பிஜே என்னை இவர் முஸ்லீம் இல்லைன்னு சொல்கிறாரு, முஸ்லீம் ஒன்றும் சொல்கிறாரு. இவர் என்ன மனநோய் பிடிச்சவரா என்னை கேட்குறாரு. அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத்துடைய மனநோய் பிடிச்சவன் நான். அதனால் அந்த நோய் இருக்க தான் செய்யும். 2ம் சொல்லிட்டா ஒரே நேரத்தில் ஒரு மேடையில் 2ஐயும் சொல்லியிருந்தா முன்னுக்கு பின்னும் முரணுங்களாம். நான் கடைநல்லூரில் சொன்னேன்தான், இல்லாமல் அல்ல. அவர் தௌபா செய்யலைன்னா இன்னக்கும் அந்த நிலைமை தான் எனக்கு, அதே நிலை தான் நான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜக்காத்துடைய விஷயம், பன்றியுடைய விஷயம், இது போன்ற விஷயங்களில் சர்வ முஸ்லிம்களுக்கு மாற்றமாக ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு புதியதொரு மார்க்கத்தை உருவாக்கும்படி காதியானி உருவாக்குனது மாதிரி ஒரு மார்க்கத்தை கொண்டு வர்றாருன்னா அவர் என்னன்னு சொல்கிறது? பின்ன எந்த வார்த்தையை விட்டு நான் சொல்லட்டும்? ஒரு மனுஷன் ஒரு சில ஹதீஸ்லையாவது வந்திருக்குதுன்னு சொல்லி 2 நேரம் தொழுதா போதுன்னு சொன்னான்னா 5 நேர தொழுகை தேவையில்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு சொன்னால், சில ஹதீஸுகள் வந்துட்டதுனால அந்த முஸ்லீம்களுடைய பொது வாழ்க்கைக்கு முரணாக ஒரு வழிமுறையை, அதைத்தான் இஜ்மாண்டோம், அனைத்து முஸ்லீம்களும் அங்கீகரித்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வழிமுறைக்கு மாற்றமாக மனோ இச்சையுடைய அடிப்படையில் எழுதி பேசி ஒரு பெரும் கூட்டத்துடைய ஈமானியே கெடுக்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் முயற்சி செய்கிறாருன்னா அவருக்கு எப்படி தீர்ப்பு சொல்கிறது? என்னுடைய கருத்துன்னு சொல்லியிருக்கிறது உண்மைதான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தௌபா செய்யுங்க, அது வேற விஷயம். தௌபா செய்யலைன்னா அர்கானுல் இஸ்லாமில் உள்ளதை ஒன்றை மாத்திரம் மனம் முரண்டாக விளக்கம் சொல்லி எல்லா முஸ்லீம் சமுதாயத்துக்கு மாற்றமாக ஒரு பொருளை கொடுக்குறோம்னு சொன்னால் அவருக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் அதாக தான் இருக்கும். நான் இன்னமோ பெருசாக சொல்லிட்டது மாதிரி குற்ற மாதிரி சொல்கிறீங்களே. நான் இன்னும் படிக்கலை, ஆனால் இருந்துச்சுன்னா அவர் சொல்லட்டும், இல்லாட்டன்னா மறுக்கட்டும். யார் சிஹரை ஏற்றுக்கிறாங்களோ, சிஹர் இருக்கிறதாக, சிஹருக்கு எஃபெக்ட் இருக்கிறதாக யார் ஏற்கிறாங்களோ அவங்கெல்லாம் முஷ்ரிக்குன்னு சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். எனக்கு எந்த அளவுக்கு தெரியலை செய்தி. அது இருந்துச்சுன்னா அவர் இருக்கட்டும், சொல்லட்டும், இல்லாட்டினா மறுக்கட்டும். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட ஆட்களுக்கு பின்னால் தொழுகிறதும் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். தொழுகிறதும் கூடாது. யாராவது நம்புகிறான் சிஹரன்னா, சூனியத்தை நம்புகிறான், சூனியத்துக்கு கெடுதி ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குதுன்னு நம்புனான்னு சொன்னால் அவன் முஷ்ரிக்கு. அதே மாதிரி மஸ்ஜிதே ஹராமில் இமாம் இருக்கிறாரேண்டு இதுவும் கேள்விப்பட்ட செய்தி தான். கேள்விப்பட்டதா கேட்குறாருன்னா கேள்விப்பட்டது தான் நான் சொல்ல முடியும்.
எல்லாத்தையுமே என்னால் பெற்றுக்கொள்ள முடியலை, செய்திகளை பெற்றுக்கொள்ள முடியலை. முன்னால் உட்காந்துருக்கிறீங்க, கேட்கக்கூடிய உரிமை இருக்குது, இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இல்லாட்டினா மறுத்துருங்க, நான் அடுத்து பேச மாட்டேன் இல்லைன்னு சொன்னான். ஹரம் ஷரீஃபில் இமாமு தொழு வைக்கிறாரு, அவரும் இந்த சூனியத்தை ஏற்றுக்கிறதா தான் இருக்கிறாரு, அவருக்கு பின்னால் தொழுகலாமட்டு யாரோ கேட்டதுக்கு அப்போ இவர் சொல்லியிருக்கிறாராம், ஒரு தடவை சொல்லிடணும் நம்ம நிலையை, ஏற்றுக்கிட்டா தொழுதுக்கிறணும், ஏற்றுக்கிறாட்டி அவருக்கு பின்னாலையும் தொழுகக்கூடாதுன்றாராம். இது உண்மையா என்னங்கிறத பிஜே எனக்கு விளக்கணும், இருந்து சொல்லியிருந்தா. இப்படி சொல்லியிருப்பாரே ஆனால் அப்போ அவர் இந்த ஒரு சின்ன அவருடைய ஆய்வில் தோன்றுது, ஆய்வுன்னு தான் அதை சொல்கிறேன். இத்தனைக்கும் பலமான ஹதீஸுகள் இருக்க, நான் அடுத்தவனுடைய சப்ஜெக்டில் அவரே சொல்லியிருக்கிறாரு, குறிப்புகள் ஒப்பம் பேசுவோம்ட்டு அதுக்கு தனி சப்ஜெக்ட் போடுவோம், போடத்தான் போகிறோம், பேசத்தான் போகிறோம். எண்ணற்ற ஹதீஸுகள் இருக்க, அதுவும் அவரே சொல்கிறாரு பலமான அறிவிப்பாளர்கள்ட்டு. எங்கேயோ ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கும், நமக்கு தெரியல. இப்படியா ஹதீஸை விளங்குறது? முழு பலமாக இருக்குது ஹதீஸு, புகாரி முஸ்லீமில் இருக்குது, பல பாடங்கள் பாபுகள் இருக்குது. இப்படி போட்டு எழுதப்பட்ட சூனியத்துடைய அத்தனை ஹதீஸுகளையும் கடாசிட்டு கடைசியாக இப்போ சூனியம் இருக்குது, அதுக்கு எஃபெக்ட் இல்லை. சூனியத்தை ஏன் தடுக்கப்பட்டதுன்னா அதில் ஏமாத்துற வேலை இருக்குது, ஏமாத்தாதேன்னு அர்த்தம். அதுக்கு மனம் முரண்டான விளக்கம். இப்படி ஒரு பலமான ஹதீஸுகளை கூட தன மனோ இச்சைக்கு நேர்பாடாத திருப்புறாருன்னு சொன்னால், இப்போ இவர் யார்? மார்க்கம் சொல்கிற தகுதி இருக்குதா? இவர் பின்னால் போனால் எத்தனை புகாரி ஹதீஸை தூக்குறது? அப்புறம் நம்பிக்கிட்டு இருந்தது. அது மட்டுமல்ல, குரானிலேயே இஜ்மா இல்லைன்ட்டார். குரான்லேயே எல்லாரும் ஒன்றுபட்டு உருவாக்கப்பட்டது அல்ல. இருக்கிற குரானில் சூரத்துடைய வரிசைகள்லாம் இது நபியை சொல்லி கொடுத்தது அல்ல, சஹாபாக்கள் உண்டாக்குனது. அப்போ சஹாபாக்கள் உண்டாக்குனதை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டதுக்கு பிறகு அப்போ இந்த இருக்கிற குரான் இல்லை. அடுத்து நான் அதை கிளிப் போட்டு காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். இப்படி பேசி முழு இஸ்லாத்துக்கு முரணாக குரான் மேலே சந்தேகத்தை உண்டு பண்ணி, புகாரி மேலே சந்தேகத்தை உண்டு பண்ணி, இப்படி துவம்சம் செய்யக்கூடிய ஆளை நான் எந்த மாதிரி சொல்கிறது? ஒரு இடத்துல முஸ்லீம்னு சொல்லியிருக்கிறேன்னா இந்த நிலைக்கு முன்னால் சொன்னனோ என்னமோ, எனக்கு அந்த தேதிகள் தெரியலை. அப்படி ஒரே நிலையில் ரெண்டு விதமாக சொல்லியிருந்தால் முரண்படும். அப்படி இல்லைன்னா என்னுடைய நிலைப்பாடு அதுதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இதை நான் மாற்று பேசிட்டு மறுத்து பேசிட்டுங்கிற விஷயம் அல்ல சகோதரர்களே. அதே மாதிரி நான் சொன்னேன் உங்களுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய செயல்பாடுகளை எங்களுடைய முன்னோர்கள் உலமாக்கள் இமாம்கள் பெரியார்கள் என்ன இப்படி பிரிக்கலை, இவர் பிரித்த மாதிரி நெத்தி அடியா. வஹியா இருந்தால் ஏற்றுக்க, வஹி இல்லாத செயல கடாசு. கடாசுங்கிற வார்த்தையை இவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. இவருடைய சஹாக்கள் பயன்படுத்தி சொல்கிறாங்க. இவர் கொடுத்த தர்பியத்து அது, அந்த பாடத்துடைய எஃபெக்ட். ஒத்து வந்துட்டா ஏற்றுக்க, இல்லாட்டி கடாசிரு மத்தனை பாரு, சனத எண்ணத்துக்கு பார்க்குற அப்படிலாம் பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு இவர் வழிமுறையை சொல்லிக் கொடுக்குற நபர், இவர் பின்னால் சைபுத்தீன் ரஷாதி போனா ஜன்னத்துக்கு போவானா? எப்படி போக முடியும்? அப்போ இதை போய் மனநோயின்னு எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் செய்கிற இந்த செயலை இப்னு அரபியில் அவங்க அப்பே செஞ்சிருந்தாலும் இதைத்தான் சொல்லியிருப்பேன் நான். இப்னு அரபியில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த செயல்களை அது ஏன் முன்னால் நிரூபணமாகணும். நீங்கள் சொன்னது நிரூபணமாக இருக்குது, செய்திகளை பார்க்குறோம், நீங்கள் உங்கள்கிட்ட நேரடியாக கேட்குறோம், ஆன்லைனை பார்க்குறோம், ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வழிமுறைகளை பார்த்தோம். இப்னு அரபி எந்த காலத்தில் உள்ளவரோ அவரை பற்றி நல்ல கருத்து எழுதுகிறாங்க, கெட்ட கருத்து எழுதுகிறாங்க, கலந்து எழுதுகிறாங்க. சில குளறுபடி இருக்குது, சில மண்டைக்கே ஏறாத கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறாரு, ஒத்துக்கொள்ள முடியாத கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறதாக செய்திகள் இருக்குது. அதனால் சொன்னேன், அந்த செய்திகள் உண்மையாக இருக்குமே ஆனால் மிகப்பெரிய குற்றவாளின்னு சொன்னேன். ஆளை வச்சு நான் சொல்ல முடியலை, ஆளை நேர பார்க்கல, அவர் நேர செய்யக்கூடிய செயல்களை பார்க்கல. அதனால் இப்னு அரபிக்கு ஒரு கண்ணு எனக்கு ஒரு கண்ணான்னு கேட்குறாரு. ஒரு பார்வை அங்கிட்டு ஒரு பார்வை எங்கிட்டு, இதுக்கு பேர் தான் மனநோயின்ட்டு. இந்த மனநோய் இருந்துச்சுன்னா அதை நான் வர வைக்கிறேன். ஏன்னு சொன்னால் எதனால் வருது? இது அடிப்படை ஹதீஸு குரானுக்கு மாற்றமா இல்லையா? நீங்கள் செஞ்ச செயலை இப்னு அரபியா செஞ்சுட்டாரு, செய்திருக்கிறதா எங்களுக்கு ஊர்ஜிதமாக கிடச்சிச்சுன்னா நான் சொல்கிறேனே, உங்களை சொல்கிறத விட இன்னும் கடுமையாக சொல்லுவேன். நபியுடைய காலத்துக்கு நெருக்கமாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அவர் செஞ்சுருந்தாரு அப்படின்னு எனக்கு ஊர்ஜிதமாக கிடச்சிச்சுன்னா, செய்தி கிடச்சுன்னா, அந்த செய்திகளுடைய அடிப்படையில் நிச்சயமாக இந்த தீர்ப்பை சொல்லுவேன். அதனால் இது ரெண்டு பார்வை இல்லை. எங்கள் பெரியோர்கள் முன்னோர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இப்படி உதாசீனப்படுத்தலை. நபியுடைய ரெண்டு செயல்களை வந்துட்டு நம்ம ஒதுங்கிடணும், அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒன்று, நபியுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டால் சின்னஞ்சிறிய அந்த சருகல்கள் அல்லது நழுவல்கள், சிறிய குற்றங்கள், அது குற்றங்கள்ட்டு அல்லாஹ் கண்டிக்கிறான் அல்லது அல்லாஹ் வந்து செல்லமாக கண்டிக்கிறான், எடுத்து சொல்கிறான் அப்படின்னா அந்த வேலையை செய்யாதீங்க.
அதை செய்ய வேண்டாம். ரெண்டாவது, நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று சொந்தமாக்கப்பட்ட விசேஷமான சில அனுமதிகள், நிலைப்பாடுகள், செயல்பாடுகள் இருந்துச்சு. அந்த விசேஷ செயல்பாடுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த ரெண்டை விட்டுட்டு சருகல்கள், விசேஷ நிலைகள், இவ்விரண்டு நிலைகளையும் விட்டுட்டு மற்ற எல்லாவற்றிலுமே நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற தகுந்தவர்கள். எல்லா விஷயத்திலையும் பின்பற்றணும், பின்பற்றி ஆகணும். முழுமையான அவங்க முன்மாதிரி. ஆகிரத்துக்கு ரசூலு, துனியாவுக்கு ரசூல் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்க ஆலமீனுக்கு உள்ளவங்க, அத்தனைக்கும் அவங்க நியமத்தாக இருக்கிறவங்க. அப்போ என்ன செய்யணும்? அப்போ கோதுமை திங்கிறது கட்டாயமா? அவர் கேட்குறது. சாம்பலை பூசிக்கிறலாமா? சகோதரர்களே, நிலைப்பாடுகளில் பின்பற்றுறோம். அந்த பின்பற்றக்கூடிய நிலைப்பாடுகளில் படித்தரம் இருக்குது. படித்தரம் சில இது பரந்து இருக்குது, அதை பின்பற்றி தான் ஆகணும். விட்டீங்கன்னா நீங்கள் குற்றவாளி, மறுத்தீங்கன்னா காபிரா போயிருவீங்க. இன்னொரு நிலைக்கு அதை விட கொஞ்சம் கீழே இறங்குறது வாஜிபுன்னு சொல்லுவோம். ஹதீஸில் வரக்கூடிய அழுத்தம் திருத்தம் இதை வைத்து அவரும் எழுதியிருக்கிறார். இதை ஆரம்பத்தில் எழுதிக்கிட்டு இருந்தார். கடமையும் சுன்னத்தும் எப்படி பிரிக்கிறது போது எழுதிக்கிட்டு இருந்தார். ஹதீஸில் வரக்கூடிய அழுத்தத்தை வைத்து நாங்கள் முடிவெடுப்போம்ட்டு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுங்கன்னு சொன்னாங்க, கடமை. வலது கையால் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க, கட்டாயம் கடமைன்னு சொல்லிடுவோமா? ரெண்டு ஒரு தரமும்பா, அதை சுண்ணத்துமோ. எடுத்து நடந்தால் உனக்கு பரக்கத்து கிடைக்கும்போம். மாற்றம் செஞ்சால் குற்றவாளி இல்லாட்டியும் கூட நீ ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய நபரும்போம் சுண்ணத்தாக இருந்தா. முஸ்தஹப்னா அதை கூட இன்னும் கூட இறங்கின தெரிஞ்சா குறைஞ்சது கூடும் என்பதற்காவது ஆதாரமாகும். நபியுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு தரம் இருக்குது. அல்லாஹ் சொன்னதே அப்படி தானுங்க. அல்லாஹ் அத்தீமு ஸலாத்தன்னு சொன்னான், ஆத்து ஸகாத்தன்னு சொன்னான், ஹஜ்ஜுல் வல்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்துன்னு சொன்னான், எல்லாம் ஃபல்ய சும்முன்னு சொன்னான். நோம்பு வைங்க, ஹஜ்ஜு செய்யுங்க, தொழுங்க, ஜகாத்து கொடுங்க. இது கடம்பம்போம். நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செஞ்சால் எழுதிக்கங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். வைதாத்த தாயன் தும்பி தைனி நீலா அஜலில் முசம்மன் ஃபக்துபு. இப்போ எழுதிக்கிறது கடமையா? ஒருத்தன் எழுதிக்கிறாமல் கொடுக்கல் வாங்கல் செஞ்சான், கூடமாக போயிடுமா? அதுக்கு ஒரு தரம் இருக்குது. செஞ்சுக்கிட்டா நல்லது, அதை எடுத்துக்கிறது சிறந்தது. விட்டுட்டா குற்றம் இல்லாட்டியும் கூட நீ எடுத்து நடக்கிறதுல உனக்கு பரக்கத்து இருக்குது, நன்மை இருக்குது. வைதா ஹலல்தும் ஃபஸ்தாது. நீங்கள் எஹராமை கழட்டிட்டா வேட்டையாடிக்கங்க, வேட்டை ஆடுங்கள். இப்போ வேட்டை ஆடுங்கள்னா உடனே துப்பாக்கி தூக்கிட்டு ஓடுங்கிற அர்த்தம் அல்ல. இது வரைக்கும் தடுக்கப்பட்டீங்க, இப்போ உங்களுக்கு அனுமதி இருக்குது. கட்டளையாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய கட்டளையவே நிலைப்பாடுகளை வச்சு பிரிக்கிறோம். சில பரதுங்கிறோம், கடமைங்கிறோம், வாஜிபுங்கிறோம், சுன்னத்துங்கிறோம். ஆக நபியுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் எதிலே ஜல்லத்து இல்லையோ, ஹுசூசியத்து இல்லையோ, சருகலும் சொந்தப்படுத்துதல் என்ற விசேஷத்தன்மையும் இல்லையோ, அத்தனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற தகுந்தவர்கள். ஆகையினால் அருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே தான், இந்த அடிப்படை தான் பெரிய வித்தியாசம் பிஜேக்கும் எங்களுக்கும், தௌஹீத் ஜமாத்துக்கும் முஸ்லிம் சுன்னத் ஜமாத்துக்கும் பெரிய வித்தியாசமே இதுதான். மற்றதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஒன்றும் கவனிக்கத்தக்கவரே இல்லைங்கிறார். நாம் சொல்கிறோம் மற்ற எல்லா விஷயங்களையும் ஏற்க வேண்டியதில்லை, வெறும் அந்த நன்மை தர்ற விஷயம்தான் சொன்னால், நபியுடைய சொல் செயல்களை எல்லாம் 15 ஹதீஸில் வச்சிருக்கிறாங்களே, ஷமாயில்னு சொல்கிறாங்களே. நபி எப்படி நடந்தாங்க, நபி எப்படி உட்கார்ந்தாங்க, நபி எப்படி சாப்பிட்டாங்க, நபி எப்படி படுத்தாங்க, எந்த கையால் வாங்கினாங்க, எந்த கையால் கொடுத்தாங்க, எந்த கையால் கழுவுனாங்க, எந்த கையை யூஸ் பண்ணாங்க, ரெண்டாவது எதை யூஸ் பண்ணாங்க, எந்த கால செருப்பை போட்டாங்க, எப்போ செருப்பை கலட்டினாங்க, இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவோம்? நபி வசதியாக வலது கால இடது கால காட்டியிருப்பார். நமக்கு என்னங்க, நம்மளுக்கு பள்ளியாசுக்குள்ள வலது கால் அவர் போயிருப்பார், நம்ம இடது காலை வச்சுட்டு போகலாம் சொல்லுவீங்களா? அதுக்கு சிறப்பு இல்லைன்னு சொல்லுவீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, கடைசி அமர்வில் பேசும் பொழுது இன்னும் 4 தான் இருக்கிறது, அதுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கிறது. கடைசி அமர்வில் இருக்கும்போது பிஜே முஸ்லீம் என்று சொன்னேன். அப்புறம் அவருடைய போக்கையெல்லாம் பார்த்து முஸ்லீம் இல்லைன்னு மாற்றிக்கிட்டேன். அப்படி யாராக இருந்தாலும் மாற்ற தான் செய்வேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா, என்னை முஸ்லீம் இல்லைன்னு சொன்னது 2003 முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிட்டான். அதுக்கு பிந்தி ரொம்ப நான் கெட்டு போயிருப்பேன்ல அவர் வாதப்படி. அதுக்கு எத்தனை மசாயில் தப்பு செஞ்சுருப்பேன். அப்போ இன்னும் மோசமாக சொல்லியிருக்கணும். முஸ்லீம் இல்லைன்றது முந்தி, முஸ்லீம் தாங்கிறது பிந்தி. முஸ்லீம் இல்லைங்கிறது கடையநல்லூரில் இந்த நாசர்லாம் 3வது ஜும்ரா ஓதும்போது நடந்த சம்பவம். கடையநல்லூர் இருந்தார்.
இது வந்து தௌஹீத் ஜமாத்தெல்லாம் ஆரம்பித்த பிறகு தௌஹீத் ஜமாத் சார்பாக 2003 தௌஹீத் ஜமாத்தெல்லாம் கிடையாது. இந்த ஒரு சவால் விட்டு கூட்டம் தடுக்கப்பட்டு புரசவாக்கத்தில் பேசுனாங்களே அதில் யாக்குன்னு சொல்கிறாரு முஸ்லீம்னு. அதாவது முதல்ல முஸ்லீமாக இருந்து பின்னாடி முஸ்லீம் இல்லைண்டா ஒரு லாஜிக் ஏற்றுக்கிறது. முதல்ல நான் கம்மியாக தானே சொல்லியிருந்தேன், முதல்ல முஸ்லீம் இல்லை, குறைவாக சொல்லியிருந்தேன்ல, அப்போ முஸ்லீம் இல்லை, நிறைய சொல்லிட்டேன்ல, சிறு நிறைய இப்போ சேர்த்துட்டேன்ல, இப்போ முஸ்லீம் ஆகிட்டேன். இது வந்து இதுலேயும் சந்தர்ப்பமாக தான் திருப்பி காட்டுறாரு, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அடுத்து இன்னொன்று வந்து நான் வந்து அக்யூஸ்டு கிடையாது, என் மேலே எந்த வழக்கம் கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா. சேலத்தில் சொன்னாங்க, கேட்டவங்க சொன்னாங்க என் மேலே நிறைய வழக்குன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு அண்ணாங்க. என் மேலே வழக்கு, இப்போ கருணாநிதி மேலே வழக்கு இருக்குது, ஜெயலலிதா மேலே வழக்கு 2 வகை. அக்யூஸ்டுடைய வழக்கு ஒன்று, அரசியல் வழக்குன்னு ஒன்று. போராட்டம் நடத்துகிறோம், கைது பண்ணுவாங்க, வழக்கு போடுவாங்க, 100கணக்கான போராட்டம் ஜெயிலுக்கு போயிருக்கிறோம், அதில் கிரிமினல் கிடையாது, அதில் அக்யூஸ்டு கிடையாது. அக்யூஸ்டுன்னு சொன்னால் குற்றங்களை செஞ்சுட்டு தேடுறோம், போலீஸ் தேடுறாங்க, போலீஸ் தேடி தலைமுறை குற்றவாளி மாதிரியான கேஸ் கிடையாது. எங்கள் மீது கேஸ் இருக்கிறது, ஏராளமான கேஸ் இருக்கிறது. தடை மீறி போராட்டம் பண்ணுறோம், ஜெயிலுக்கு போகிறோம், வழக்கு பதிவு பண்ணி வைத்திருக்கிறார்கள். அந்த வழக்குகள் இருக்குதுன்னு சொன்னமே தவிர இந்த கிரிமினல் திருட்டு ஃப்ராடு அந்த மாதிரியான வழக்கு எதுவுமே கிடையாது. அக்யூஸ்டாக நாங்கள் இல்லை, அது சொல்லிக்கிறேன். நான் பதிவு வச்சேன், அதையும் நான் சொன்னதுனால நான் விளக்க வேண்டியிருக்கிறது. அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னொன்று அவர் இப்போ கூட எங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கிறதையும் பார்க்குறேன். அவர் போலீஸ் குடும்பம்னு சொன்னார், எங்கள் பாப்பா மிலிட்டரி மேன், அதுலேயே எங்கள் 2 பேருக்கு அதனால சண்டை போடுற மேலே தெரியும் 2 பேரும். அவர் போலீஸு, நம்ம மிலிட்டரி. சரி, ஒரு தகவலுக்காக சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து சில விஷயங்கள் பாருங்கள், அவர் வந்து வேணும்னு மனமுரண்டாக தான் சொல்கிறார் என்பதற்கு என்றைக்கோ நடந்ததை கிளிப்பையெல்லாம் போட்டோன்னு வைங்க, முன்ன என்ன இருக்குது பின்ன என்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் தீர்மானிக்க முடியும். என்னுடையது அவர் போட்டாலும் சரி, தேவையானதை கட் பண்ணி போடுவாங்க. நான் அப்படி எனக்கு தேவையான கட் பண்ணி போடுவேன். அதுக்கு என்ன வியாக்கியானம் சொல்லலாம், சின்ன சின்ன துண்டை போட்டுட்டாங்க, முன்னாடி என்ன பின்னாடி என்னன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த விவாதத்தில் இருந்து நான் காட்டுறேன். இந்த விவாதத்தில் இருந்த ஒருத்தர் முரண்பட்டு தான் சொன்னது தானே மறுத்தார்னா எப்படி எடுத்துக்கொள்வது? இதுக்கு முன்பின் பார்க்க வேண்டியது இல்லைங்க, நீங்களாம் சாட்சியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நீங்களே 2ஐயும் ஒரே நேரத்தில் கேட்டீங்க ஆதியிலேருந்து. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இப்போ கஸ்ர் தொழுகை சம்பந்தமாக முதல் நாள் என்ன சொன்னார் கேளுங்க. மகரிபுடைய தொழுகையில எத்தனை ரக்காத்து தொழணும், குர்ஆன் ஹதீஸை வச்சு சொல்லணும். எல்லாரும் நம்ம செயல்படுறது 3 தான். ஃபஜ்ர்ல நம்ம 2 ரக்காத்தை தொழுறோம், 1 ரக்காத்தை குறைச்சிக்கிறது இல்ல. மகரிபுல 2ஆவோ 1.5ஆவோ ஆக்கிக்கிறது இல்ல, நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம். இது எந்த அடிப்படையில் சொல்றீங்க அதை சொல்லுங்க. எந்த அடிப்படை கியாஸ் வைப்பீங்களா, இல்லாட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபுல வந்து முழுமையா தொழுதுக்கண்டு எங்கேயாவது வெளிரங்கமா சொல்லி இருக்கிறாங்களா, அல்லது குர்ஆன்லயே இது தெளிவா சொல்லப்பட்டிருக்குதா? இல்லையே, இது இஜ்மாவை கொண்டுதான் அது ஊர்ஜிதமாகுதுன்னு சொல்றோம். குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவா சொல்லப்படல, சமுதாயம் ஏத்திருக்கு. அதாவது ஹதீஸ்ல இல்லைன்ட்டாரு. கஸ்ருக்கு வந்து ஆதாரம் ஹதீஸ்ல இல்லையே, இஜ்மா கொண்டு தானே சொல்றோன்ட்டாரா? மாற்றி பேசுனது கேளுங்க, எடுத்துக்காட்டணும்னு பேசுறாரு பாருங்க. நிலையில 2 ரக்காத்தா இருந்ததுதான் அடிப்படையா இருந்துச்சு. ஹலருடைய தொழுகையில கூடுதல் செய்யப்பட்டது ஆயிஷா நாயுடைய ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸுடைய அடிப்படையில யாராவது நினைச்சிடக்கூடாது, இங்கேயும் வந்துட்டு 2 ரக்காத்தா அல்லது ஒரே மாதிரி 2 ரக்காத்தில் நிப்பாட்டிக்கிறோம்னு நினைச்சுக்கிற கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் இதுவும் ஹதீஸை வைத்து இஜ்மா செய்யப்பட்டது. எல்லாராலும் இதை அங்கீகரித்து செயல்படுத்தப்பட்டது. அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டதை தவிர இந்த ஹதீஸ் நமக்கு நல்லா தெரியும் இருக்குதுங்க. மகரிபுடைய தொழுகையில அப்போ ஹதீஸை இல்லைன்னு சொல்கிறார், இஜ்மா கொண்டு தான் எடுத்தோண்டாரு. ஹதீஸை காட்டணுன்னு இதை எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிற இந்த சபையில் நடந்து நீங்கள் சாட்சி. இது வந்து மார்க்கம் சொல்ல தகுதியான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து மாதவிடாய் பெண்கள் வந்து ஹலாவான நோன்பை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இது இஜ்மா தானே, குர்ஆனில் இருக்கா? ஆதாரம் கிடையாதுன்னு சொல்லுவார் பாருங்க, கேளுங்க. சொன்னார், நீங்கள் கேட்டதான் எடுத்து காட்டுறேன், யாவத்துக்கு வேண்டு. ஐவக்கார பெண், ஒரு மாதவிடாய் நிலையில் இருக்கக்கூடிய பொம்பளை நோன்பு வைக்கிறது இல்லைன்னு தெரியும், அவ தொழுகவும் மாட்டா, நோன்பும் கிடையாது. அதே நேரத்தில் ஹைதுடைய காலத்தில் நோன்பு நோக்க கூடாது, நோன்பு வைக்கிறது சரியில்லை, அப்படி வச்சா அப்ப அந்த காலத்தில் விடக்கூடிய அந்த நோன்பை பிற்காலத்தில் நோன்பு நோக்க வேண்டியது இருக்குது. இதுவும் இஜ்மா தானே சொல்றோம், இஜ்மா தானே வச்சவங்க நோன்பு நோக்கணுங்கிற, தொழுகையை விட்டு சொல்றோம், நோன்பு மட்டும் நோக்கணும்னு சொல்றோம்.
ஒரு மாதவிடாய் காலத்தில் விடுபடக்கூடிய தொழுகைகளை திரும்ப கலா செய்ய வேண்டிய தேவையில்லை. நோம்ப கலா செய்யணும்னு சொல்றோமே, இது நீங்களும் செய்யறோம், நம்மளும் செய்யறோம், நம்ம சட்டங்களை சொல்றோம். இது குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் பலமான ஹதீஸ்கள்ல தெள்ள தெளிவா சொல்லப்பட்டிருக்கா. இஜ்மாங்கிற முறையில தானே அதை எடுத்து சொல்றாங்க. அப்போ இதுக்கு அதிசயம் இல்லைன்ட்டு இஜ்மால தான் சொல்கிறோன்ட்டாரு. ஆதாரத்தை காட்டணும் என்ன சொன்னான்னு பாருங்க. சொல்லணும் இல்லைங்க, ரசூலுல்லாஹ் கட்டளை இட்டிருப்பாங்க கூடிய செய்தி அதில் உள்ள அடங்கி இருக்குது. குன்னா நூமரு கட்டளை இடப்பட்டு கொண்டிருந்தோம் செஞ்சிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் தான் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கக்கூடிய அந்த அர்த்தம் உள்ளடங்கி இருக்குது. கால ரசூலுல்லாஹ்னு இங்க வரல தெளிவா. ஆயிஷா நாயகி சொல்றாங்க நிச்சயமா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுதான் சொல்லியிருப்பாங்க கூடிய என்றதுக்கு இடம் இருக்குது. இதுல ஐவக்கார பெண் ஒரு மாதம் அப்போ ஹதீஸ் இருக்குங்கிறார். நாங்கள் ஏவப்பட்டவங்கிற ஹதீஸ் இருக்கு, ஹதீஸில் உள்ளது தான், ரசூலுல்லாஹ் சொன்னது தாங்கிறாரு. முதல் நாள் சவால் விட்டார், இல்லவே இல்லைன்ட்டார், இஜ்மாவில் தான் இருக்குன்ட்டார். அப்போ ஒரு சபையில் ஒரு மக்கள் மத்தியில் நேற்று சொன்ன 3 பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்களே, இவ்வளோ ஒரு விவரமான மக்கள் தானே, இவங்க யாவசை பற்றி கண்டுபிடிச்சிருவாங்களேங்கிற அந்த ஒரு உறுத்தல் கூட இல்லாமல் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் மார்க்க சொல்ல தகுதியான ஆள் தானான்னு நான் கேட்கலாம்ல. அதே மாதிரி பாருங்கள், அம்தன் வேண்டுமென்று அப்படின்னு கிடையாது, அவனை மீறி போகிறது தான் அப்படின்னு முதல் சொல்லுவார். வேண்டுமென்று தான் அப்படி ரெண்டாவது சொல்லுவார். இது உங்கள் கண்ணு முன்னாடி ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் நடந்த 2 விஷயம் ஏற்பட்டுச்சு. அஹஸ்து மஸ்தான் என்ன அர்த்தம்? இவர் அம்தனுக்கு வேணும்னே இப்படித்தான் முடிப்பேன் அப்படி திட்டம் தீட்டிங்கிற அர்த்தத்தில் வைக்கிறாரு. அல்ல, அம்தனுக்குங்கிற அர்த்தம் நினைவிருக்கின்ற அர்த்தம். அதாவது வேணுங்கிற அர்த்தம் கிடையாது. சொன்னா ஹதஸை ஏற்படுத்தினான்னு அர்த்தம். அங்க உட்காந்துக்கிட்டு ஹதஸை ஏற்படுத்தினா மூத்திரம் அவையுமா? இதுதான் நடந்திருக்கும் அவனுக்கு அத்தஹியாத்துல உட்காந்து. அது வேணும்னு தான் செய்திருப்பான். அதைத்தான் அஹதஸங்கிற வார்த்தையும் காட்டுது. அது அவர் அம்தன் எடுத்து விலைக்கு காட்டுறாரு. ஒருத்தனுக்கு அஹஸ்து வேணும்டே இல்லைன்றாரு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் செய்யறாரு, வேணும்னு தான் ஒருத்தர் அது அதான் வரும், வேணும்னு தான் செய்வாங்கிறாரு. அப்போ இது மாதிரி நிறைய வச்சுருக்கோம். அதாவது இந்த விவாதத்திலேருந்து எடுக்கணும்னு ஒரு நிறைய எடுத்து வைக்கணுங்கிறதுக்காக வேண்டிய ஒரு முடிவு எடுத்தால் இதை நம்ம போடுகிறோம். அதனால் இங்கே எதுக்கு இதை நான் பதிவு பண்ணுறேன்னு கேட்டால், சத்தியத்தை அல்லாஹ்வுக்கு பயந்து உள்ளதை சொல்லுங்கள். யாரும் இறைத்தன்மை பெற்றவர்கள் கிடையாது. அல்லாஹ்வை தவிர யாராக இருந்தாலும் தவறுகள் வரத்தான் செய்யும். அந்த விஷயங்கள் வேறு. தவறுகள் சுட்டி காட்டப்பட்டால் அது ஏற்றுக்கிறது வெக்கப்படவே கூடாது. கரெக்டாக இருக்குமே, ஆனால் வெக்கப்படக்கூடாது. சரி தப்பு தான், இவங்கள்ட்ட இஜ்மா அப்படி தான் இருக்குது, ஹதீஸில் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, இவ்வளோ துணிவாக நம்ம அடிச்சிட்டோமே, அடுத்த நாள் ஹதீஸை காட்டிட்டாங்களா, அதுக்கு என்ன செஞ்சுருக்கணும்? ஆமாம், நான் கவனக்குறைவாக சொல்லிட்டேன், அது ஹதீஸ் இருக்குது, நான் தான் பார்க்கல, எடுத்து காட்டுறீங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லவே இல்லையே, ஹதீஸை வச்சு தான் இஜ்மா எடுத்தாங்கன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு மாற்றினா இதுக்கு என்ன சொல்வது? இது என்னத்துக்காக இந்த மாதிரி நீங்கள் போகணும்? அப்போ ஒரு நோக்கம், இது ஒரு முன்னும் சொல்ல போனால் எத்தனை வருடங்களாக 30 வருடங்களாக அவர் சொல்கிறார். 30 வருஷமாக இதுக்கு நான் அதை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களாண்டு 30 வருஷமாக இந்த என்னையே தொடர்ந்துக்கிட்டு நான் மார்க்கம் சொல்ல தகுதியற்றவன் என்பதற்காக வேண்டி அவர் 30 வருஷத்தில் எவ்வளோ தேடலாம்? 30 வருஷமாக ஒருவர் இதையே கொள்கையாக கொண்டு ஒவ்வொருவர்களையும் பேசி நீ தகுதியா நான் தகுதியானு தான் போட்டு பார்த்துருவோம் என்பதே கொள்கையாக கொண்டு தேடிக்கிட்டு வரும்போது அவருக்கு கிடைச்ச ஒட்டுமொத்த சரக்கு இவ்வளோதான். பார்த்துக்கிட்டீங்களா இல்லையா? இவ்வளோதானே சொல்லியிருக்காரு, பார்த்தீங்கல்ல? இதில் என்ன ஒன்றாவது மார்க்கம் சொல்ல தகுதியற்றவர் என்பதற்கு ஆதாரமாக இருக்குதா? மனிதன் முறையில் சில பிழைகள் இருக்குன்னு சொன்னால் கூட அது ஒரு கணக்கு. வேணுமுண்டு மனம் முரண்டா அந்த மாதிரி சொல்லுவதாலும் எதுக்காக வேண்டி திட்டமிட்டு நீங்கள் பிளான் பண்ணி சொன்னீங்க என்பதை இங்கே பதிவு செஞ்சிடறேன். அடுத்ததாக ஒரு விஷயம் சொன்னார், அதை இப்போ சொல்ல வேண்டி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவங்க 2ஆக பிரித்து விட்டாங்க. வஹியை தான் பின்பற்றுவாங்கிறாங்க. சரி, வஹியை பின்பற்றுவோன்னு சொல்கிறோம்ல, ஏன் சொல்கிறோம்? என்ன தலீலில் சொல்கிறோம்? ஆதாரத்தெல்லாம் விளக்கிட்டு சொல்கிறோமா, விட்டு அடிக்கிறோமா? அதையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்து என்ன செய்யணும், அதை ஒவ்வொன்றா அலசணும். அதுக்கு ஒரு தலைப்பு இருக்கிறது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அவர் சொல்லிட்டாரு எதா இருந்தாலும் அதை தான் பின்பற்றணுங்கிறார். இப்போ நான் கேட்குறேன், ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு ஆகிட்டார். அப்போ சாம்பலை கொண்டு போய் பூசுறீங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் பூசுனாங்க. அது நாங்கள் சொல்கிறது வஹியில் பூசலை. அந்த காலத்தில் எல்லாரும் செய்து தெரிந்து வைத்திருந்த ஒரு மருத்துவ முறை. அந்த காலத்தில் அவங்க இருந்தால் அதை தான் செஞ்சுருப்பாங்க, நான் இருந்தாலும் அதை தான் செஞ்சுருப்பேன். இது அந்த காலத்தில் எல்லாரும் செஞ்ச ஒரு மருத்துவ முறை. இந்த காலத்தில் ஆக்சிடென்ட் ஆகினா நீங்கள் சாம்பல் பூசினா உங்களுக்கு ஆபத்தாயிரும், அது ரொம்ப டேஞ்சர் ஆக்கிரும். ரத்தத்தை கட்டுப்படுத்துவதற்காக அன்றைக்கி செஞ்சாங்க. அதுக்கு மேற்கொண்டு சில விளைவுகள் ஏற்படும், ரத்தம் கட்டுப்பட்டால் போதும்னு செஞ்சாங்க. அது இல்லாத வகையில் நம்ம ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவோமா? நீங்கள் என்ன செய்றீங்க, அதை தான் செய்யணுங்கிறீங்க.
அதை தான் செய்யணுமா இருந்தால் அதுதான் சிறந்தது என்றா நீங்கள் சொல்லுவீங்களா? ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல ஆகிட்டான், ஏய் தூக்காத ஆஸ்பத்திரிக்கு, பூசு சாம்பலை அப்படின்னு சொல்லுவீங்களா? சாம்பலை தூக்கிட்டு போய் அங்கே கொண்டு போனீங்கன்னா அந்த டாக்டர் என்ன சொல்லுவான்? நீ கெடுத்து கொண்டு போய் வேற எங்கே கொண்டு போடான்டுவான். நீ என்ன ஒழுங்கு ஆக்சிடென்ட் கூட்டு வராமல் நீ எவன்ட சாம்பலை பற்றி கேட்க மாட்டான். இது ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவங்க காலத்துக்கு ஏற்ற ஒரு மருத்துவத்தை அவங்க செஞ்சுருக்க முடியும். இதெல்லாம் பின்பற்றணுமா நான் கேட்குறேன். அவங்க மருத்துவம் சொல்லித்தரவா வந்தாங்க? மறுமையில் வெற்றி பெறுவதை சொல்லித்தரதுக்கு வந்தாங்க. என்ன உரம் போடணும், என்ன அதெல்லாம் சொல்லித்தரக்க வந்தாங்க. ஹலால் ஹராம், எதை செஞ்சால் உனக்கு நன்மை, எதை செஞ்சால் தீமை, எதை கண்டிப்பாக செய்யணும், எதை செய்யக்கூடாது, அது வகை இல்லாமல் சமுதாயத்தில் உள்ள பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் சில காரியங்களை செய்யத்தான் செய்வார்கள். அதுக்கே மார்க்க முத்திரை கொடுத்துறீங்க என்கிறது நான் கேட்டது. பெரிய ரசூல் அவமதிக்கிறதா? ரசூல்லாவை அந்த ரிசாலத்தை மதிக்கிறதுக்கு தான் அதை கூட சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோம்? ரசூல்லா மதிக்கிறேன்னா ரிசாலத்தை மதிக்கணும், தூதுத்துவத்தை மதிக்கணும். தூதுத்துவம் என்ன? அங்கேருந்து வாங்கி தர்றாங்க இல்லையா, அதுதான் தூதுத்துவம். அல்லாட்டிலேருந்து வாங்கி தர்ற 2 விதமான வகையை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இதை பயங்கரமாக ரசூலுல்லாவை பற்றி என்ன சொன்னார்கள்னு ஏன் சித்தரிக்கிறீங்க? இதில் என்ன தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் இதுக்கு பதிலையும் சொன்னேன். இஜ்மாங்கிற அடிப்படைக்கு இஜ்மாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இஜ்மா ஆய்வுரையுடைய இஜ்மான்ட்டு இதில் யாரும் கியாஸ் செய்து அந்த தொழுகை மாறி இந்த தொழுகை இருக்குமோன்ட்டு கியாஸ் செஞ்சு மாறிடக்கூடாது. இந்த ஹதீஸில் இருக்கிறதுபடி இந்த ரகாத்தை குறைக்காமல் தொழுக வேங்கக்கூடிய முறை ஹதீஸுடைய அடிப்படையில் இருக்குது. இதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. 2 ரகமாக இருக்குது, வச்சு பாருங்கள். 3 தொழுகையில் ஹஜ்ரத் ஆயிஷா நாயுடைய ஹதீஸுடைய அடிப்படையில் 2 ரக்காத்து தான் அசலாக இருந்தது. சஃபரில் இதில் ஹலரில் ஊரில் இருக்கும்போது அது கூட்டி கொடுக்கப்பட்டது, அப்படி ஒரு ரிவாயத்து இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதன் மேலே கியாசு செஞ்சால் இதுவும் 2ஆகவே இருந்திருக்கணும், 1-2 ஆக்க முடியாது, 2-2 ஆந்திருக்கணும் அல்லது கசர் செய்யணும். இந்த மாதிரி அதில் விளங்குறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் சமுதாயம் எதை ஏற்றுச்சு? இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் இந்த இஜ்மா ஏற்றுச்சு. 2 ஹதீஸ்லேருந்து எதை வச்சு அடிப்படையாக எடுக்கிறதுங்கிறது அதை இஜ்மாவுடைய அடிப்படையில் ஏற்றுக்கொண்டது. எப்படி குரானுங்கிறது இருக்குது முதலிருந்தே, அதை எல்லா சமுதாயமும் அங்கீகரித்ததுனால அதை குரானுண்டு இருக்கிறோம். முன்னால் இருந்தே குரான் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை ஏற்றுக்கிட்டங்கிறது அடிப்படையில் சொல்கிறது மாதிரி அந்த அடிப்படையில் தான் அதனுடைய பதில்கள் சொல்லப்பட்டு இந்த அர்த்தத்தில் தான் சொன்னதுன்னு நான் சொன்னேன். அடுத்து சாம்பல் பூசுறதை சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாம்பல் பூசினாங்க. இப்போ பூசினாண்டா என்னவாகும்? நான் சொன்னேன் கட்டாயம்டா சொன்னேன். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செயலுக்கு ஒரு தரம் இருக்குன்னு சொன்னேன். ஒட்டுமொத்தமாக அள்ளி கடாசாதீங்க. சில இது கடமையானது இருக்குது, சிலது சுன்னத்தானது இருக்குது, சிலது விரும்ப தகுந்ததாக இருக்குது, சிலது ஆகும் என்பதற்கு அளவிற்காவது ஆதாரமாகும். காயப்பட்டதுக்கு பிறகு சாம்பலை பூசுறது என்னாண்டு மண்டையில் ஒத்துக்கிறாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நபிக்கு பூசப்பட்டிருக்குன்னா இப்போவும் பூசலாம், இந்த அளவுக்கு அது ஆதாரமாகும். நபியுடைய செயல்பாடுகள் பிரிக்கப்படுது, ஒரே தரத்தில் வைக்கப்படுறதில்ல. ஒரே தரத்தில் இருக்கிறதா இருந்தால் வெறும் பரதை மட்டும்தான் ஏற்கணும், மற்றதெல்லாம் ஏற்க வேண்டியதில்லை அப்படிங்கிற நிலை வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்மாதிரியாக கொள்வது இது முற்றிலும் முரணானது. இதை நான் சொல்லலை, அவரே அவருடைய மொழிபெயர்ப்பில் அந்த திருக்குரானில் அவருடைய மொழிபெயர்ப்பு செய்திருக்கிற, மொழிபெயர்ப்புன்னு சொல்ல எனக்கு சங்கடமாக இருக்குது, அவருடைய குரானில் அது எழுதியிருக்கிறார் விரிவுரையாக. பக்கம் 1077. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழகிய முன்மாதிரி என்று குறிப்பிடுகிறான். முன்மாதிரி என்று சொன்னால் ஒருவருடைய நடவடிக்கையை பார்த்து பின்பற்றுவதற்குத்தான் சொல்லப்படும். அவர் நடவடிக்கையை பார்த்து பின்பற்றணும், இதுதான் முன்மாதிரி. ஒருவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடத்தல் முன்மாதிரி அல்ல. கட்டளை விடுறாரு அதுக்கு தான் கட்டுப்படணும் அப்படிங்கிறது முன்மாதிரி அல்ல. ஒருவரை பார்த்து அவரை போலவே நடப்பது அல்லது அவரை பற்றி கேள்விப்பட்டு அவரை போலவே நடப்பது, இதுதான் அவரை முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்வது என்பதின் பொருள்ங்கிறார். இப்போ இதில் என்ன அர்த்தம்? நபியை பார்க்கணும், ஒவ்வொரு செயலில் பார்க்கணும், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதான அர்த்தம். இதான உங்களுடைய விரிவுரையில் எழுதியிருக்கிறீங்க. லக்கது காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனான்ட்டு. இப்போ ஏன் சாம்ப வருது, இப்போ ஏன் குதிரையும் இந்த ஒட்டகமும் வருது? ஒருத்தன் நபி பூசினாங்களே அப்படிங்கிற ஒரு ஆகும்ங்கிற அளவுக்கு பூசுறதுக்கு அனுமதி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பூசப்பட்டிருக்கிற காரணத்தினால இந்த அர்த்தம் வச்சா அதில் என்ன தவறு வந்துருச்சு? பூசணும் கட்டாயம் அப்படிங்கிறத நாங்கள் சொன்னோம். ரசூலுல்லாவை ரசூலுங்கிறதுக்கு தான் மதிக்கிறோமா? என்ன கொடுமையான விரிவுரையை பாருங்க. அப்போ நபி ரசூலுங்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு மரியாதையா?
நான் சொல்கிறேன், அவருடைய ஒந்த செயலுக்கும் மரியாதை இல்லைன்னா ஹதீஸில் இத்தனை ஆயிரம் ஹதீஸையும் ஏன் எழுதுனாங்க? நான் கேட்டேன்ல, ரசூலுல்லாஹ் இப்படி உட்கார்ந்தாங்க, இப்படி உட்காரலை, இப்படி நடந்தாங்க, கால்களை தூக்கி வைத்து பிடுங்கி எடுப்பதை போன்று நடந்தார்கள். எத்தனை ஷமாயில்ல வந்திருக்குது. இந்த ஹதீஸ்களை பூரா ஏன் கோர்வு செஞ்சாங்க? பொழப்பு இல்லாமல் எழுதி வச்சாங்களா? சஹீஹான ரிவாயத்துக்கெல்லாம் எத்தனை இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நடவடிக்கைகள், அவர்கள் பயணம் செய்தது எப்படி, குதிரையில் உட்கார்ந்தது எப்படி, இறங்குனது எப்படி, எல்லாமே விரிவுரையாக இருக்குல்ல. பொழப்பு இல்லாமல் அதை குறித்து வச்சாங்க. ஏன்னா வரலாற்றுங்கிறதுக்கு அதை குறித்து வச்சாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க பார்த்து பார்த்து நடக்கிறதுக்கு பேர் முன்மாதிரின்ட்டு. அந்த முன்மாதிரியை ஏற்று நடக்கிறதுல உங்களுக்கு என்ன, அதில் உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு? இப்படி நபியை ரெண்டாக பிரித்து அவர் ஒன்றில் செல்லுபடி இன்னொன்றில் செல்லாதபடி ஆக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? இது நபிக்கு கொடுக்குற மரியாதையா? இதுக்கு நீங்கள் காட்டுற உதாரணங்கள்லாம் ஒத்து வருதா? நீங்கள் காட்டின ஆதாரங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் அதுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இதே கூட்டத்தில் அவர் பேசுனதுடைய முரண்பாடா அல்ல உடன்பாடான்னு பாருங்க. அதை முழு உண்மையா, அதில் உண்மைன்னு ஏற்றுக்கொள்வதில் எத்தனை கேள்வி வந்தாலும் சந்திக்க தயாராகிறீங்க. இந்த அடிப்படையில் இந்த வாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் சில காரணங்களை வைத்து, சில ஆதாரங்களை வைத்து, இது சனது சரியா இருந்தாலும் இது ஏற்புடையது அல்ல, நம்பணும்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த சனது சரியா பார்த்து நோன்பு வைக்க சொன்னாங்க. சில சனதுகள் சரியாக இருந்தாலும் கூட எங்களுக்கு சில ஆதாரங்களோட அடிப்படையில் எந்த ஆதாரம் வந்துச்சு? அவருக்கு குரானில் மோது தான், அங்கே மோதிக்கிட்டே தான் இருக்கும். மோத வச்சா எல்லாமே மோதிக்கிட்டு தாங்க இருக்கும். அநீதமான இவருடைய மண்டையில் மோதுற மாதிரி தெரிஞ்சுன்னா ஆயிரம் விரிவுரையாளர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்களே. இந்த மாதிரி மோதுறது அல்ல, சஹருடைய காரணத்தில் வர்றது, அஜ்வாவுடைய விஷயங்கள்ல எல்லாம் வர்றது, அது விளக்கமாக சொல்லப்பட்டிருக்க. எனக்கு ஏற்றுக்கிறலங்கிறதுக்காக வேண்டி அதை தடுக்கிறீங்க. சனதுகள் சரியாக இருந்தாலும் கூட அதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். இங்கிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் சொல்கிறார். நபி சொன்னால் ஏற்றுக்கிறோம், அது அறிவுக்கு ஒத்து வராட்டியும் சரி, அறிவுபூர்வமாக அறிவியல்ல வராமல் இருந்தாலும் சரி. போடுப்பா. பிறையை பார்த்து நோன்பு வைக்க சொன்னாங்க. ஆனால் பிறையை பார்த்தா விஞ்ஞானப்படி பிறை பார்க்க தேவையில்லை. விஞ்ஞானம் சொல்லுது இன்னைக்கு பிறை இருக்கா இல்லைன்னு பிறையை பார்க்காம சொல்ல முடியும். அப்போ விஞ்ஞானப்படி பிறையை பார்த்து நாங்கள் முடிவு எடுக்கல, ஹதீஸில் பார்க்க சொல்லிட்டாங்க, பார்ப்போம், முடிஞ்சு. பிறை தெரியணும், விஞ்ஞானபூர்வமாக தெரியும், அபூ அப்துல்லா சொல்கிற மாதிரி தான் தெரியும், ஏற்றுக்கிற முடியும். பிறையை பாருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. நாங்கள் அறிவியலை ஏற்றுக்கிறல. ஒரு பக்கம் எங்களுக்கு அறிவுக்கு ஒத்து வராட்டின தள்ளுவோம், இன்னொரு பக்கம் அறிவுக்கு ஒத்து வராட்டி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாலும் நாங்கள் ஏற்போம். இது முரண்பாடு இல்லையா? இப்படி பேச்சில் எக்கச்சக்கமாக சொல்ல முடியும். அதை விடுங்க, ஒரு மனுஷன் பேசுகிறது கூட சிலிப்பாகலாம். எழுதியிருக்கிறார் பாருங்க. இவருடைய ஒவ்வொருடைய வார்த்தைகளும் ஒட்டுமொத்த முரண்களுடைய மொத்த உருவம். அது நமக்கு என்னடா நம்முடைய பலவீனம் என்ன? இவரை பற்றி சரியாக கவனிக்கலை, அப்போயோடு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். ரெண்டாவது நம்முடைய மறதி, என்னென்ன சொன்னாருங்கிறது ரொம்ப பேருக்கு ஞாபகம் இருக்காது, நமக்கும் ஞாபகம் இருக்காது. எடுத்து போட்டமாக்கும். இவருடைய ஆரம்பத்திலிருந்து எடுத்து பார்த்து நமக்கே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சில புஸ்தகங்களை தான் பார்க்க முடிஞ்சிச்சு, எனக்கு பார்க்கவே சகிக்கலை, அந்த அளவுக்கு இவர் எழுதியிருக்கிறார். உதாரணத்துக்கு பாருங்க, 1-2 சொல்கிறேன். உங்களுக்கு சொன்னார், பன்றியுடைய மற்ற பாகங்களை பேணிதல் என்ற அடிப்படையிலே விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறோம். விலக்கிக் கொள்ள வேண்டும் தான் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். பேணுதல்ங்கிற அடிப்படையில் சொல்கிறோம். சட்டம் சொல்கிறாரு, விலக்கிக்கிறனுங்கிறாரு, பேணுதல் அடிப்படையில் என்று சட்டம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாருங்களா? பேணுதல் என்ற பெயரில் ஹலாலை ஹராமாக்கலாமா? அல்லாஹுவையும் அவனுடைய தூதுவர் முஸ்லிம்கள் சிலர் பேணுதல் என்ற பெயரில் ஹலாலை ஹராமாக்கி கொள்கிறார்கள். அல்லாஹும் அவருடைய தூதரும் எதை அனுமதித்தார்களோ அதை தடை செய்வதற்கு நாம் உரிமை படைத்தவர்கள் அல்ல என்பதை நமது மனதில் நன்றாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பியவர்கள் இப்படி சுயமாக முடிவெடுப்பதும் கூடாது. அதோடு மட்டும் நின்று விடாமல் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நாம் பின்பற்றுவதுதான் அதற்குரிய வழியாகும். குரானிலும் ஹதீஸிலும் எது தடை என்று சொல்லப்பட்டதோ அதை மட்டும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு சில இப்படி எதை தடைன்னு சொன்னாங்களோ அங்கே பேணுதல்னதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஒரு பக்கம் பேணுதலில் விளக்கிக்கிறேங்கிறாரு, இன்னொரு பக்கம் சட்டப்படி நடந்துட்டு போக வேண்டியதானே. அந்த காஞ்சா விஷயத்தில் கஞ்சா விஷயத்தில் கூட அதான் சொன்னார். என்ன அது மக்ரூஹ் தஹரீமு, எஸ் நோ அவர் சொல்லியிருக்கிறார் பல கேள்விகளில். இது கூடுமா கூடாதா? பீடி குடிக்கிறத பற்றியே கேள்வி கேட்குறாரு ஒரு ஆள். பீடி குடிக்கிறது என்னங்க? நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம்? அது மக்ரூஹுங்கம்போம், விரும்ப தகுந்தது அல்ல, வரவேற்கத்தக்க செயல் அல்ல. அவர் மக்ரூஹுக்கிறாலாம் கிடையாது மார்க்கத்தில். எஸ் நோ
குடிக்கலாம், குடிக்கக்கூடாது. என்ன அர்த்தம் விளங்கும்? சாராயம் குடிக்கலாமா? குடிக்கக்கூடாது. பீடி குடிக்கலாமா? குடிக்கக்கூடாது. ரெண்டு ஒன்றா? ரெண்டு ஒன்றான்னு கேட்குறேன். ரெண்டுக்கு ஒரு எஸ் நோவா? இஸ்லாத்தில் தரம் இல்லையா? தொழுகையில் கிராத் ஓதுறதும் ருக்குல போய் சுபான் அல்லா ரபி அல்லா அலீம்னு ஓதுறதும் ரெண்டும் ஒரே பதவியா? குராத் ஓதாம ஒருத்தன் தொழுதுட்டான தொழுவு கூடுமா? சுபான ரபி அல்லா அலீம் சொல்லாமல் ஒருத்தன் தொழுதுட்டான தொழுவு கூடாதா? சகோதரர்களே, படித்தரம் இருக்குது. அதை விட்டு போட்டு அவருக்கு மனமுரண்டா வந்தது படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு வேலை. இன்னொரு இடத்துல பாருங்க, மறுமை நாளில் மக்கள் தாகத்தை போக்குவதற்காக அதனுடைய தேதியை சொல்லிடுறேன். ஏன்னா அது எந்த புக்கில் வந்திருக்குன்னு இல்லை முதல் சொன்னது தான். அந்த முதல் சொன்னதை கொடுப்பா பேணுதல் என்ற அடிப்படையில் ஹலாலை ஹராம் ஆக்கக்கூடாதுன்னு சொன்னது ஏகத்துவம் 36வது பக்கம் அக்டோபர் 2011. பேணுதல் என்ற அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னது அதான் அந்த லஹமுல் ஹின்சீரை பற்றி 1995 அந்த இந்த இருக்கு 994-95 டிசம்பர் ஜனவரியும் சேர்ந்து வெளியிட்ட மலர் அதில் வந்திருக்குது. இப்போ சொல்கிறாரு, இப்போ மறுமை நாளில் மக்களின் தாகத்தை போக்குவதற்காக இறைவன் நபிகளாருக்கு கௌசர் என்னும் நீர் தடாகத்தை வழங்குவான். அவர்களின் சமுதாய மக்கள் யாவருக்கும் அதிலிருந்து நபிகளார் நீரருந்த வழங்குவார்கள். ஒரு சிலர் இதில் நீரருந்த முடியாதவாறு தடுக்கப்படுவார்கள். நல்லா விளங்கணும், முழு உம்மத்துக்காக வேண்டி தண்ணி கொடுப்பாங்க, ஒரு சிலருக்கு தண்ணி கிடைக்காது. இது ஏகத்துவம் பிப்ரவரி 2011 22வது பக்கம். அப்புறம் அதுக்கு முன்னால் ஆகஸ்ட் 2010 அதே ஏகத்துவத்தில் எழுதுறாரு, இந்த விளக்கங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சில ஹதீசுகள் எடுத்து சொல்லிட்டு தடாகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பது ஒட்டுமொத்த உம்மத்தையும் அல்ல, சஹாபாக்களைத்தான் என்பது நன்கு தெளிவாகின்றது. ஹவுது கௌசரில் தண்ணி குடிக்கிறதுக்காக கூப்பிடுறது எல்லா உம்மத்தையும் கூப்பிட மாட்டாங்க, சஹாபாக்களுக்கு தான் கூப்பிடுவாங்க. இங்கே எல்லா உம்மத்தையும் கூப்பிடுவாங்க. இதுக்கு பேர் என்ன? உடன்பாடா முரண்பாடா? இப்படி ஏகப்பட்ட முரண்பாடுகளுடைய முழு இதில் செய்துக்கிட்டு இருக்கார் சகோதரர்களே. இப்படி முரண்பாடுகளை எல்லாம் செய்துக்கிட்டு ஏதோ வார்த்தையில் சிரிப்பாகலாம் கொள்ளலாம், அதையும் இதையும் இணைச்சு ரெண்டு பேரும் பாருங்க, நான் இப்படி இருக்கேன் நான் அப்படி இருக்கிறேன், நீங்கள் யாரை ஏற்கிறீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குறாரு. முடிவு உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நான் முரண்பட்டேன்னு சில விஷயங்கள்லாம் வாசித்தார் அல்ஹம்துலில்லாஹ். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு முன்னாடி இந்த சாம்பல் பூசுறதை கேட்குறோம்ல, அது அவருக்கு நான் பூசுவேன்னு அவர் சொல்ல முடியல. பற்றியலாம் ஆகுமானதுன்னு ஒன்று இருக்குது ரசூலுல்லாஹ்வுடைய செயலில், குறைஞ்சபட்சம் ஆகுமானது இருக்குன்றாரு. நேற்று காலையில் பேசும்போது குறைஞ்சபட்சம் முஸ்தகப்பு இருக்குன்றார். ஒன்று ஃபர்லாக இருக்கும், இல்லாட்டி சுன்னத்தாக இருக்கும், இல்லாட்டி முஸ்தகப் விரும்பத்தக்கதாக இருக்கும், அதான் குறைஞ்சபட்சம் விரும்பி தேர்ந்தெடுக்கணும்ன்றார். இதை விரும்பி அவருக்கு தேர்ந்தெடுக்க முடியலைன்னு சொன்ன சாம்பலுக்கு குறைஞ்சபட்சம் ஆகுமானது இருக்குங்கிறார். அதுதான் நானும் சொல்ல செஞ்சுருப்பாங்க, செய்வீங்கள மார்க்கமா ஆகுமானதை விரும்பினா செய்ய விட்டுடலாம், சமம். பழையபடி அவர் என்ன வந்துட்டார், ரசூலுல்லாஹ்வுடைய செயல்களில் அந்த செய்யாமல் விட்டுறவே செய்யலாம், விரும்பத்தக்கது கூட இல்லை, அதனால் எந்த ஒரு லாஸும் ஆகாது என்ற விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டார். திரும்ப ஒத்துக்கிட்டார். நான் சொன்னதை அவங்க என்ன வித்தியாசம் என்னன்னு கேட்டால், எஸ்ன்னா எஸ்ன்னு நாங்கள் சொன்னபடி ஆமாமோ, இல்லைன்னா இல்லைன்றுவோம், இல்லை தான் ஆனால் இருக்குதுங்க மாட்டோம். அவர் அது மாதிரி சொல்கிறார், அதான் டிஃப்ரெண்ட்டு. அடுத்து என்ன, நீங்கள் தான் எழுதியிருக்கிறீங்க ரசூலுல்லாஹ் அப்படி எல்லாத்துலேயும் சொல்லு செயல் அங்கீகாரம் நட்ட உட்ட பாவனை எல்லாத்தையும் பின்பற்றணும்னு. ஆமாம், அதில் மார்க்க விஷயத்தில் அர்த்தம் வழங்குதா. அதுக்கு சமாயிலாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. சரி, சமாயி இல்லை, ரசூலுல்லாஹ் கன்னத்தில் குழி உள்ளுன்னு தான் குழி போட்டுக்கணுமா? குழி இருக்கிறவன் குழி வராதுக்கு இல்லை, இயற்கையாக உள்ளது. அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை போட்டாங்களே தவிர செய்கிறதுக்கு போட்டால் சுருள் முடி இருக்கும்னு இருக்குது. சுருள் முடி இல்லாத போய் கர்லிங்கில் போய் இதில் போய் எதாவது செஞ்சுக்கணுமா? அதுக்கு வழக்க மாட்டேங்கிறேன் சுருள் முடி என்ன செய்வான்? என்ன இதெல்லாம் இயற்கையாக உள்ளதுங்க.
ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்கன்னு அவங்கள உருவப்படம் தடுக்கப்பட்டுருச்சு. அப்படி கண் முன்னாடி கொண்டு நிறுத்துவதற்காக சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதனால் அவங்க நடந்தா அப்படி சிரிச்சா அப்படி இருக்கு, எத்தனை பல்லு தெரியும், அப்போ ரசூலுல்லாஹ்க்கு 2 பல்லு தெரிஞ்சுன்னா இப்போ பல் நட்டி என்ன செய்வான், சிரிக்காமல் பல் நட்டிட்டு இருக்குமே அவன் என்ன பண்ணுவான், அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் விளங்காமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து என்ன, நான் முரண்பட்டேன். இதெல்லாம் அடுத்து பாருங்கள், சனது சரியாக இருந்தாலும் ஏற்க மாட்டேங்கிறான்னு கிளிப்பிங் போடுறாரு. அதைத்தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சனது சரியாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கிற மாட்டோம். அதுதான் இப்போ உள்ள நிலைமை. அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த விவாதம் முழுசும் அதைத்தான் சொல்லியிருக்கிறோம். அதுக்கு மாற்றமாக ஒன்று நாங்கள் சொல்லவே இல்லை. சனது சரியாக இருந்தாலும் என்ன இருக்கணும், அது கரெக்டாக இருக்கணும், குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாதுங்கிறோம். அப்போ ஏன் அறிவியல் பிறையில் மட்டும் ஏன் அறிவியலை விட்டீங்க? யார் அறிவியலை விட்டா? இப்போ இந்த பிறை இருக்குன்னு விஞ்ஞானி சொல்கிறோம், பிறை இல்லைன்னா சொல்லுவோம். ஆமாம் இருக்குப்பா, அதுதான் சொல்லுவோம். பிற அமாவாசை அன்னைக்கு என்ன செய்கிறான், பிறை அதான் நியூ மூன் வச்சுக்கிறான். அமாவாசை தான் முதல் பிறைங்கிறான் அவன். அமாவாசை அன்னைக்கு நியூ மூணுங்கிறான். நியூ மூன் வந்துருச்சுங்கிறான். இருக்குதான்னு கேட்டால் ஆமாம் இருக்குதும்போ. நோன்பு வைப்பாங்க, நோன்பு வைக்க மாட்டோம். பிறை இருக்குது, எங்களுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு பார்க்கணும். நாங்கள் விஞ்ஞானத்தை இடத்துல கொண்டு வச்சுக்கிடுவோம். விஞ்ஞானத்துக்கு முரணாக வந்து நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பிறையை பிறக்கலைன்னு சொல்ல மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னது பிறையை பார்த்து வைக்க சொன்னாங்க, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். விஞ்ஞானத்தில் பிறந்துருச்சு, பிறந்தா வையின்னு எங்களுக்கு சொல்லலை, பார்த்தா தான் வைக்க சொன்னாங்க. அப்படின்னு சொன்னால் இங்கே மட்டும் ஏன் விஞ்ஞானத்தை விட்டீங்க? விஞ்ஞானத்தையும் விடலை, மார்க்கத்தையும் விடலை. விஞ்ஞானத்தில் இருக்க ஏற்றுக்கிறோம், பிறதான் பிறந்துருச்சு, எங்களுக்கு சட்டம் பார்த்து வைக்க சொல்லித்தான். இதில் எதையும் நாங்கள் விடலையே. இது முரணா? இதெல்லாம் முரணா? இது ஒன்றும் முரண் கிடையாதுங்களே. நீங்கள் சொன்ன மாதிரி முரண் கிடையாதுங்களே, அது விளங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்ன செய்கிறாங்கன்னா, பேணுதல் சம்பந்தமாக 2 கட்டுரை எழுதியிருக்கானா. ஒரு கட்டுரையில் பேணுதல் வேணும்னு எழுதிவிட்டானா, அடுத்த கட்டுரையில் பேணுதல் நம்மளா என்ன செய்யக்கூடாது, ஆறாமாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா. ஒரு தடவை பேணுதல் வேணாங்கிறாரு, ஒரு தடவை பேணுதல் வேணுங்கிறாரு. சரி, ஒன்று வேணாம். அந்த 2 கட்டுரையும் ஏன் டயத்தை அடுத்தது படிச்சுக்கிறீங்களா முழுசா? அதில் என்ன இருக்குது? பேணுதல் என்பது அடிப்படையில், அதில் மார்க்க அடிப்படையில் ஹலாலா ஹராமா என்று சந்தேகம் வருவதற்கு முகாந்திரம் இருக்கும் வகையில் இருக்கணும். இதில் இந்த ஆதாரத்தில் வருமா அந்த ஆதாரத்தில் வருமான்னு குழப்பம் வர்றதுல தான் பேணுதல் கடைப்பிடிக்கணும். ஹலால் தான் என்று தெரிஞ்சா நான் பேணுதலுக்கு ஹராம்னு சொல்லக்கூடாதுன்னு 2ம் கரெக்டு. இப்போ எப்படி இருக்கு, உதாரணத்துக்கு சொல்கிறாங்க புரிஞ்சுக்கிறதான்னா, ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, பாலை கொண்டாந்து வைக்கிறாரு. நான் பேணுதல்ண்டு இதில் விஷம் கலந்துருக்குமோ, என்னத்தை ஊற்றிருப்பாங்களோ அப்படின்னு சின்ன கூட வாங்கி குடிச்சிட வேண்டியதுதான். பாலை வச்சவுடனே ஒரு SMS வருது, உங்கள் முன்னாடி வச்சுக்கிற பால் வந்து என்னத்தை கலந்து நான் பார்த்தேன் கவனிச்சுக்கிறேங்கன்னு வருது. இப்போ என்ன செய்வேன், இல்லை வேணாங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுவேன். அப்போ முதல்ல பாலை கொண்டு வச்சவுடனே பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு கவுந்துராதோ ஆக்சிடென்ட் ஆயிருமோ, அது பேணுதல் கிடையாது. ஓட்டுற விதமாக தண்ணி அடித்த மாதிரி தெரியும் டிரைவரு, வண்டி சடகு இழுக்கிற விதத்தை பார்த்தா உளுந்துருவோம், மேலே புகை வருது, அப்போ பயப்பட்டு நவண்டோன்னு வைங்க, அது பேணுதல். நான் நவண்டா பேணுதல், நீங்கள் நவண்டா பேணுதல் இல்லை, அதான் மேட்ரு. இப்போ நான் நவண்டன்னு வைங்க, இது பேணுதல். உங்கள் பக்கம் ஒரு ஃபயரும் வரல, ஸ்மெல்லும் வரல, நீங்கள் நவண்டா பேணுதல் கிடையாது. இதுதான் பேணுதலை இப்படி 2ஆக பிரித்து லாஜிக்காக உதாரணம் காட்டி அற்புதமாக விளக்கியிருக்கிறேன். 2 ஏகத்துவத்தையும் சொல்லிட்டீங்க, ஒளிமுறையில் நீங்கள் வாங்கி பார்த்துக்கிறங்க. நீங்கள் பின்னாடி சிரிப்பீங்க, இதையெல்லாம் இவர் எடுத்து வச்சா நீங்கள் சிரிப்பீங்க. அடுத்து என்னென்னு கேட்டால், எஸ்ஸு நோ தான் சொல்லணும். எல்லாம் சமமா? எஸ்ஸு நோன்னு சொன்னால் சமம்னு அர்த்தம் வருமா? நான் கேட்குறேன், பொய் சொல்கிறது ஹராம் தானே? ஹராமு. விபச்சாரம் பண்ணுறது ஹராம் தானே? 2 ஹராமு சொல்லிட்டே இல்லை, 2 சமமா? ஹராமுன்னு சொன்னால் கூட 2 சமமாவாத, ஹராமுலையும் வித்தியாசம் வருமே. சரி, மக்குரும் எல்லா மக்குரும் சமமா உங்கள் கருத்துப்படி? அப்போ வந்து எஸ்ஸுனோங்கிறது என்ன, கூடும் கூடாது, அதில் பல அழுத்தங்கள் கூடுங்க உரைய இருக்கும். மக்குருக்கு தான் செஞ்சால் செய்யலாங்கிற மாதிரி ஒரு மீனிங்கை கொடுத்துடாதியே அப்படிங்கிறதுக்கு சொல்கிறோம். படித்தனம் இல்லைன்னு அதை மறக்குமா? எஸ்னோ தான் சொல்லுவோம் நாங்கள். கூடுமா? கூடும். கூடாது. 2 கூட எச்சரிக்கை என்ன போனால் அது தனியாக இருக்குது, வித்தியாசங்கள் இருக்கும். ஹராம் அனைத்தும் சமமான தரத்தில் இல்லையா, இல்லைங்கிறது உண்மையா இல்லையா, அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் முரண் மாதிரி அவர் காட்டுறாரு. ஹவுலுல் கௌசரில் என்ன செய்கிறது, சிலருக்கு விதிவிலக்கு, எல்லா மூமின்களுக்கும் தண்ணி கொடுப்பாங்க, சிலருக்கு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு இடத்துல வந்து சஹாபாக்களை தான் கூப்பிட்டாங்க. தடுக்கப்பட்டது சம்பந்தமான ஒரு ஹதீஸை சொல்லும் பொழுது அந்த ஹதீஸை வாசி அஸ்ஹாபின்னு சொன்னதை வைத்து அந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை செய்வது சஹாபாக்களுக்கு தான் எழுதியிருக்கிறோம். முழு ஆர்டிக்கலையும் வாசி காட்டுங்க,
மேற்கொண்ட ஆதாரங்களில் இருந்துன்னு வாசிக்கிறீங்க, ஆதாரத்தை வாசிக்க மாட்டேங்கிறீங்க. அந்த ஆதாரத்தையும் சேர்த்து வாசிச்சு மக்களுக்கு என்ன செஞ்சிடும், அதில் கட் பண்ண அந்த மேற்கொண்ட ஆதாரங்களில் இருந்துங்கிற சொல்லையாவது கட் பண்ணியிருக்கணும் ஒழுங்கா, டவுட்டு கூட வராது. மேற்கொண்ட ஆதாரங்கள் இருந்துக்கிறீங்க, அப்போ ஆதாரத்தை காட்டாமல் வாசி காட்டினா அது மக்களுக்கு போது நம்புற மாதிரி இருக்குமா? இது மாதிரி விஷயங்க. அடுத்து என்னென்னு கேட்டால், இஜ்மாவுக்கு ஒரு சேலஞ்சு ஒன்று விட்டார். யக்கீன்கிறதுக்கு மவுத்துங்கிற அர்த்தம்ன்று சொல்லி குர்ஆன் ஹதீஸ் நிரூபிக்க இயலுமா சவால் விட்டார். முதல்ல ஒரு விட்டுருக்காரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் மவுத் வரைக்கும் இபாதத் செஞ்சாங்க. அவங்க யக்கீன், அவங்களோட நமக்கு பெரிய யக்கீன் வரப்போறது இல்லை. இப்ப யக்கீனை முழுமையாக பெற்ற அவர்கள் கடைசி வரைக்கும் இபாதத்து செய்தாங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இந்த யக்கீனுக்கு யக்கீனுடைய அர்த்தம் இருக்கக்கூடாது. ஆகையினால்தான் உலமா பெருமக்கள் சொன்னாங்க, இந்த இடத்துல யக்கீனுக்கு அர்த்தம் மவுத்துங்கிற அர்த்தம், மரணம்ங்கிற அர்த்தம். மரணம் வரும் வரைக்கும் நீங்கள் வணக்கம் செய்யுங்கள், வணக்கம் புரியுங்கள், வணங்குங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், தொழுங்கள், நோன்பு வையுங்கள், ஜகாத் கொடுங்கள், ஹஜ் செய்யுங்கள், இன்ன பிற அமல்களை கடைப்பிடியுங்கள் மரணம் வரும் வரைக்கும். இப்ப இந்த மரணம் என்ற அர்த்தம் இந்த ஆயத்திற்கு வருதே, இது அறிஞர் பெருமக்களுடைய கருத்து தான். எந்த ஹதீஸை கொண்டு இதை நிலைநாட்ட முடியாது, எந்த ஆயத்தை வச்சு கூட நீங்க உறுதியாக சொல்ல முடியாது. அவர் சவால் என்னன்னு கேட்டா, வாபுது ரப்பக்க ஹத்தா ஏத்தியக்கல் யகீன், யகீன் வர்ற வரைக்கும் இறைவனை தொழு. யகீன்னா என்னங்க? உறுதி. உறுதி வர்ற வரைக்கும் தொழுகிறேன்னு சொல்லி உறுதி வந்தவொன்னே நான் தொழ மாட்டேன்னு சொல்ல இயலுமாங்க? ஆனால் அந்த இடத்துல உறுதின்னு அர்த்தம் செய்யக்கூடாது. அதுக்கு ஆதாரமாக ஒரு குர்ஆன் வசனத்தையும் காட்ட இயலாது, ஒரு ஹதீஸையும் காட்ட இயலாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் யகீன்கிறத ரெண்டு அர்த்தம் உள்ள ஒரு சொல். அது சில இடங்களில் மௌத்துங்கிற அர்த்தத்தில் வரும், சில இடங்களில் உறுதிங்கிற அர்த்தத்தில் வரும். ஏன் வருதுன்னு கேட்டால், இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே ஒரு மனுஷன் கூட மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிற ஒரே விஷயம் மௌத்து மட்டும்தான். யகீன் ஏன் சொல்கிறாங்கன்னா, உறுதியானது அதுதான் உலகத்திலேயே. அல்லாஹ் கூட இருக்கிறான் இல்லைன்றாங்க. என்னத்தை கேட்டால் தண்ணி அடிக்கலாமான்னா அடிக்கலாமா அடிக்கக்கூடாதுமா, அதுலேயும் ரெண்டு கருத்து இருக்கும். விபச்சாரத்தை கூட என் செஞ்சால் தப்பான்னு கேட்குறவன் இருக்க தான் செய்கிறான். அப்போ எல்லாத்துலேயும் ரெண்டு கருத்து சொல்கிறவன் மௌத்துக்கு மட்டும்தான் என்ன செய்வான், ஒரு கருத்தை சொல்லுவான். அப்போ யகீன் டைம் முடிய போது உஸ்மான் பின் மலூன் மௌத்தா போன பொழுது இதோ அவருக்கு யகீன் வந்து விட்டது, பக்கத்து அத்தாஹுல் யகீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. செத்த ஆளுக்கா யகீன் வரும், மௌத்து வர்ற நேரத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஹதீஸை காட்ட இயலாதுங்கிறாரு. மௌத்து வந்துருச்சுங்கிற, மௌத்தாகி கிடக்கிற ஆளை பார்த்து கது அத்தாஹுல் யகீன்ங்கிறாங்க. அப்போ இது ஆதாரம் இல்லையா? ஹத்தா அத்தானல் யகீன், யகீன் வர்ற வரைக்கும் நாங்கள் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோம்னு காவிர்கள் சொன்ன மாதிரி வருது. மௌத்து தான் சொல்கிறாங்க, அதுவும் குர்ஆனில் தான் இருக்குது. அப்போ யகீன்கிறது வந்து குர்ஆன்லேயே மௌத்துன்னு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஹதீஸில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யாரும் இஜ்மா செஞ்சு அதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த வருஷம் இஜ்மா செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி உள்ளவங்கெல்லாம் உறுதின்னு அர்த்தம் செஞ்சு வணங்காமல் இருந்தாங்களா? இப்போ அது எப்போ இஜ்மா செஞ்சு தேதியை சொல்லுங்கள், நான் அதுக்கு முந்தைய வணங்கினதை காட்டுறேன். அப்போ இஜ்மா இல்லாமல் புரிகிற மாதிரி தான் ஏன் இஜ்மா பண்ணனதுக்கு போய்கிட்டு அந்த சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் என்ன செய்யுது இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். அடுத்ததாக வந்து சிகிரு விஷயமாக சிலதை கேட்டாங்க. சிகிர் உங்கள் நிலைப்பாடு என்ன? சிகிரை நம்புனா ஷிர்க்குன்னு சொல்கிறீங்களா? அவரை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அது சவுதி இமாமுக்கு அப்படி சொல்கிறீங்களா? கேள்விப்பட்டோம். நீ கேள்விப்பட்டோன்னு சொன்னதை வச்சு நாங்கள் அப்படிலாம் சொல்லலையேன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்கள் ஆதாரத்தை காட்டாலும் சொன்னால் சொன்னது தான், சொல்லலைன்னா சொல்லது தான், அதில் மறக்க போகிறது கிடையாது. அதில் எங்கள் நிலைப்பாடு அதுதான். அது விவாத தலைப்பு வச்சுருக்குறோம். அந்த தலைப்பில் விவாதிக்கும் போது என்ன செய்யுங்க, நீங்கள் எடுத்து வைங்க, நாங்கள் வாதம் வைப்போம். இதில் என்ன விமர்சிக்க என்ன இருக்குது? சிகிருங்கிறது ஷிர்க்கு தான். சிகிரை நம்பினா ஷிர்க்கு தான். அல்லாஹ் செய்கிற மாதிரி மனுஷன் செய்கிறான்னு வந்தால் ஷிர்க்கு தான். அது இங்கே உட்காந்துட்டு கடை கட்டிக்கிட்டு புஷ்ஷுன்னு கையை முடிக்கிறோம், காலம் முடிக்கிறோம், ரப்புல் ஆலமீன் சிபத்து. அது ரப்புல் ஆலமீன் செய்கிற மாதிரி ஒரு மனுஷன் செய்வான்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகரா யாரும் இல்லைங்கிற பேசிக்கு மாத்தமா ரப்புக்கு சமமாக ஒருத்தன் செய்வான் என்று எங்கே எல்லாம் வருகிறதோ, எந்த மாதிரி காரியங்கள் வருகிறதோ, ஷிர்க்குனா இணை, ஈக்குவல் ஆகுதா இல்லையா? கையினால் குத்துனா வலிக்கும்னா அது மனுஷன் செய்கிற வேலை, கையை கட்டிட்டு வலிண்டா வலிக்கும்னா அல்லாஹ் செய்கிற வேலை அது. அப்போ சிகிருங்கிற பேரில் என்ன செய்றீங்க, இங்கே இருப்பாரான் அவர் உட்காந்துட்டு கையை முடக்கிறான் பாரு, அங்கே உட்காந்து கையை முடக்கிடுவானா, கத்தியால் குத்தி முடைக்க வேண்டும் சொல்லு, அருவாளை வெட்டி முடக்க வேண்டும் சொல்லு, விஷத்தை ஊற்றி கொள்ள வேண்டும் சொல்லு, கையை கட்டிட்டு கொள்ள வேண்டாம். அது யார் வேலை? அது அல்லாஹ் தான் என்ன செய்வான். எந்த சாதனத்தையும் பயன்படுத்தாமல் ஆகு என்றால் ஆகக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். குன் ஃபயக்குன் அவனுக்கு மட்டும் உள்ளது. இவன் என்னமோ ஆகும்பானா உடனே இவர் கை போயிருமா, அவர் கால் போயிருமா, இது வந்து ஷிர்க்கு தான். அப்பட்டமான ஷிர்க்கு. இன்னும் நிறைய விவாதத்தில் பேசும்போது சொல்கிறேன், இது எவ்வளோ பயங்கரமான ஒரு ஷிர்க்கு நீங்கள் வந்து மார்க்கம் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள்.
இது எவ்வளோ பயங்கரமான ஒரு பாரதூரமான விஷயம். இது எனக்கு செஞ்சு சவால்லாம் வேறு தனி விஷயம், அது விவாதத்தில் வைக்கக்கூடாது. அப்போ என்ன உங்கள் நிலைப்பாடு என்ன? உலகறிஞ்ச விஷயம் எங்கள் நிலைப்பாடு. நீங்கள் சொன்னீங்களா இல்லையா எடுத்து வச்சு கேள்விப்பட்டேன். நீங்கள் இது ஒன்று தான் கரெக்டாக கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆமாம், கேள்விப்பட்டது உண்மைதான்.